Okay, fine. Once again, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening, all of you. Actually, night time, okay? Right. Good night சொல்லி நான் வழி அனுப்புறேன். இப்போ நாங்க செஷனுக்குள்ள போவோம். Right? Okay. 26 A level bedroom வந்திருப்பீங்க, 27 A level bedroom வந்திருப்பீங்க. சரியா? ஸோ ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆயிருப்பீங்க. குறுக்கு வெட்டு முகம் இன்றைய டாபிக் தெரியும் தானே? இன்றைக்குள்ள டாபிக் தெரியாம யாரு சரி வந்திருக்கா? தெரியுமே? ரைட் யா தெரியும். ரைட். குறுக்கு வெட்டு முகம் வரைதல் தான் எங்களோட டாபிக். ஓகே, ஸோ பேசிக்ல இருந்து நாங்க பார்ப்போம். ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்றையும் செஞ்சு பார்ப்போம். ஓகே, சரியா வருதா அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப குறுக்கு வெட்டு முகம் வரைகிறத பத்தி ஓரளவு ஐடியா இருக்கும், சில பேருக்கு ஐடியா இருக்காது. ஸோ பேசிக்ல இருந்து போவோம். ரைட். ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் என்ன? ரைட். Once again, நான் ஷம்லா நசீர். ஓகே, யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியா பாஸ்ட் அவுட் கிராஜுவேட், ஜியோகிராஃபி ஸ்பெஷல் டீச்சிங், பிஎட் ஹான்ஸ் டிகிரி. ரைட். வளமே நான் கிளாஸஸ் செய்வேன், ஃப்ரீ செஷன்ஸ் வந்து அப்படி இருந்துட்டு செய்வேன். அந்த வகையில தான் உங்களுக்கு லிங்க் கிடைச்சிருக்கு. ரைட். குறுக்கு வெட்டுமுகம் வரைதல்னு சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் காப்பி நோட் புக் என்ன சரி கையில வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஏதாவது வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஃபைன். ஸோ குறுக்கு வெட்டு முகம் வரைகிறேன்னு சொல்றது எங்களோட ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபில மிக முக்கியமான பார்ட். சரி, அது எதுல எங்களுக்கு வரும்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபில எந்த பார்ட்ல குறுக்கு வெட்டு முகம் வரும்? குயிக். இடவிலக்க படம். ஒன்றுக்கு 50,000 இடவிலக்க படம். ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபி. ரைட். அப்ப ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கு 50,000 இருக்குது தானே? ஒன்றுக்கு 50,000த்துல ஒன்றுக்கு 50,000த்துல எங்களுக்கு எக்ஸாம்ல 20 மார்க்ஸ் கேள்வி வரும். 20 மார்க்ஸ். 20 மார்க்ஸ் கேள்வியில குறுக்கு வெட்டு முகத்துக்கு 3 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் கூட வந்திருக்கு ஏ லெவல். ஓகே, அப்ப யா ஓ அது பிரச்சனை இல்லை, ஒயிட் ஸ்கிரீன் தானே, அது கேஸ் ஒன்று இல்லை. அந்த ஃபுல்லா விளங்க தேவையில்லை, ஜென்ரலா இது விளங்கினா ஓகே. சரியா? ஃபுல்லா கிளியர் இல்லாம இருக்கா? யும்னா கிளியர் தானே? ஒன்றுக்கு 50,000 விளங்குது என்ன? 20. ஓகே, ரைட். சரி, அப்ப 20 மார்க்ஸ்க்கு எங்களுக்கு எக்ஸாம்க்கு வரக்கூடிய பார்ட் இந்த குரூப். சரியா? இப்ப 20 மார்க்ஸ்க்கு ஒன்றுக்கு 50,000 வரும். அதுல குறுக்கு வெட்டு முகத்துக்கு 3 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் கூட ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல வந்திருக்கு. நீங்க குறுக்கு வெட்டு முகம் செக் பண்ண போறீங்க, பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா பாருங்க. நான் சொல்ற இயர்ஸ் 2014, 2019, ஓகே, 2014, 2019, 2022, லாஸ்டா 2025. சரியா? 14, 19, 22, 25ல எல்லாம் ஏ லெவல் எக்ஸாம்ல குறுக்கு வெட்டு முகம் வந்திருக்கு. 3 மார்க்ஸ் சிலதுல தந்திருக்கு, சிலதுல 4 மார்க்ஸ், சிலதுல 5 மார்க்ஸ். 2022ல 5 மார்க்ஸ் மாதிரி தந்திருந்தது, 2025ல 4 மார்க்ஸ் தந்திருந்தது. சரியா? பழைய பேப்பர்ஸ்ல 3 மார்க்ஸ் தந்திருக்குது. ஸோ நோட் பண்ணி கொள்ளுங்க. 14, 19, 22, 25 ஏ லெவல் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ இதுல குறுக்கு வெட்டு முகத்துக்கு மார்க்ஸ் வந்து வித்தியாசமாகும். அது வந்து ஹார்டா பொறுத்து. ரைட். ஸோ சில நேரம் வந்து கொஞ்சம் கஷ்டமானதா, கொஞ்சம் சிக்கல் மாதிரி இருக்கிற நேரம் அதுக்கு மாதிரி மார்க்ஸ் கூட்டுற சான்ஸும் இருக்கு. அதுக்கடுத்து குறுக்கு வெட்டு முகம் வரைகிறது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா 2022, 2025 வரையெல்லாம் குறுக்கு வெட்டு முகம் வரைந்து அந்த தரை தோற்ற பாங்கு அது என்னன்ற கேள்வியும் வந்திருக்கு. சரியா? இப்ப குறுக்கு வெட்டு முகம் வரைய சொல்லிட்டு அந்த குறுக்கு வெட்டு முகத்துல என்ன நில உருவத்தை நீங்க பாக்குறீங்க, அது கூட எக்ஸாம்ல கொஸ்டின். அப்ப இன்கேஸ் அப்படிப்பட்ட கேள்வியை நீங்களும் எதிர்பார்க்க இயலும். குறுக்கு வெட்டு முகம் வரைஞ்சிட்டு அதுல என்ன நில உருவம் இருக்கு, என்ன தரை தோற்ற அம்சம், அது ஒரு மலை தொடரா, அது ஒரு குன்றா, அது ஒரு பள்ளத்தாக்கா, அந்த மாதிரியும் எக்ஸாம்ஸ்ல முழு கொஸ்டின் பார்த்து. ஓகே, இப்போ 2022, 2025 அப்படியான கொஸ்டின்ஸ் தான் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ நாங்க ஸ்ட்ரைட்டா இந்த பார்ட்க்கு வந்து போவோம். இப்ப குறுக்கு வெட்டு முகம் வரைகிறேன்னு சொன்னா ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து கொள்வோமே. குறுக்கு வெட்டு முகம் வரைகிறேன்டா ஆக்சுவலி என்ன? சரியா? இப்ப குறுக்கு வெட்டு முகம்னு சொன்னா என்னன்னு தெரியாத யாரு சரி இருக்கா?
இப்ப எனிவன் குறுக்கு வெட்டு முகம்டா என்ன, அது எப்படி வரும் தெரியாதவங்க? அப்படி தெரியாத யாரும்? அப்படி சொல்லையெல்லாம் சிம்ரன், மேபி வரலாம். எதுக்கு? சேஃப்டிக்கு பாத்துக்கொள்றேன். சரியா? ஓகே, தெரியாதவங்க இருக்கு. ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு மலைப்பாங்கான பகுதி ஒன்று இருக்கு. எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கு, அல்லது ஸ்கூலுக்கு பின்னால வட்டவர் ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த மலைப்பகுதி நீளம், அகலம், உயரத்தை கொண்டு முப்பரிமாணத்துல காணப்படக்கூடியதா இருக்கும். சரியா? அந்த மலைப்பாங்கான பகுதியைத்தான் உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன செய்யறாங்க, 1:50,000 மெப்ல அந்த மலையை அப்படி காட்ட மாட்டாங்க. சரியா? மலையோட ஆக்சுவலி இந்த பெண்டோட காட்ட மாட்டாங்க. 1:50,000 உங்களுக்கு மலை தொடரா இருக்கலாம், தரை தோற்ற அம்சங்களா இருக்கலாம், எல்லாத்தையுமே சம உயர கோடுகளால காட்டுவாங்க. சரியா? அப்ப சம உயர கோடுகளால காட்டப்படுற விஷயங்களை நீங்க திரும்ப என்ன கொண்டு வரணும், உண்மையா பாக்குற மாதிரி ஒரு உண்மையான நிலத்தோற்றத்துல ஆக்சுவலி அந்த குறிப்பிட்ட மலை எப்படி காணப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு தான் குறுக்கு பக்க பார்வை நாங்க வரைகிறது. ஓகே, அப்ப குறுக்கு பக்க பார்வை, குறுக்கு வெட்டு முகம் வரைகிறேன்னு சொல்றது, அது உண்மையா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த சமோர கோடுகள் எல்லாம் மெச் பண்ணி பார்த்து புள்ளிகள் எல்லாம் போட்டு ஆக்சுவலி அந்த நில உருவம் என்ன, அது மலையா, அது பள்ளமா, அது ஒரு சாய்வா, அது என்ன பள்ளத்தாக்கா, whatever, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் குறுக்கு வெட்டு முகம். அப்ப இது நார்மலா என்ன நடக்கும், 1:50,000 ஃபைனல் பேப்பர்ல எக்ஸாம் பேப்பர்ல தரும் போதும் அதுல சில நேரம் LM GF, ரைட், JK, அப்படி ஏதாவது ரெண்டு கோடை வந்து உங்களுக்கு போட்டு அந்த கோட்டு பகுதியை இணைக்கிறதுல என்ன நில உருவம் இருக்கு, என்ன தரை தோற்ற அம்சம் இருக்குன்னு சொல்லி நீங்க குறுக்கு பக்க பார்வை வரைஞ்சு கண்டுபிடிக்க வைக்கிறது. சரியா? அப்ப இதுதான் ரியலா நடக்கிறது. நாங்க நேரடியா பாக்குறத குறுக்கு பக்க பார்வை வரைஞ்சு நாங்க கண்டுபிடிக்கிறது. அதுதான் இந்த நோட்ல வந்து சொல்லி இருக்கு. பொதுவாக பாருங்க, படம் ஒன்ற ரெண்டு இடங்களையும் இணைத்து வரையப்படும் ஒரு கோட்டின் வழியே எந்த தரை தோற்ற அம்சம் வேணும்னாலும் இருக்கலாம். சாய்வுகளோ, மேட்டு நிலங்களோ, கணவாய்களோ, எது வேணாலும் இருக்கலாம். அதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வரையக்கூடிய வரைவு தான் குறுக்கு பக்க பார்வை அல்லது குறுக்கு வெட்டு முகம். சில எக்ஸாம்ஸ் பேப்பர்ல குறுக்கு வெட்டு முகம்னு கேட்டிருக்கு, இல்ல வர்ற சிலதுல குறுக்கு பக்க பார்வைன்னு கேட்டிருக்கு. அதனால நாங்க ரெண்டு டேமையும் வச்சுக்கொள்ளும். பேசிக்கா இதுதானே ரியல்ல எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க பாப்பீங்க. ஓகே, ரைட். இப்ப அதை இன்னும் கொஞ்சம் விளங்கு, இந்த நோட்டெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் மனப்பாடமாக்குறது இல்ல. சரியா? இது சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக ஒரு நோட்டோட போட்டிருக்கு, இதுதான் குறுக்கு பக்க பார்வை வரைகிறது அப்படின்னு சொல்லி. ரைட், இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொண்டு படிக்க தேவையில்ல. சரியா? ரைட், இப்போ உங்களுக்கு பாருங்க இந்த படம். ஓகே, ரைட். இப்ப இத வந்து பாருங்க, இது மேபி கொஞ்சம் ஜூம் பண்றேன், நான் டார்க் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு லைட்டிங் நல்லா இருந்துச்சு, கிளாஸ் செஞ்சேன், இப்ப கொஞ்சம் லைட்டிங் இஷ்யூ ஆகுது. சரியா? சோ இப்ப இத பாருங்க. ஆக்சுவலி 1:50,000 எக்ஸாம்ல இதுதான் வரும். 1:50,000 இந்த மாதிரி படம். சரியா? நீங்க என்ன செய்யணும், இந்த 1:50,000 படத்துக்கு என்ன தரை தோற்ற அம்சம் வருதுன்னு கண்டுபிடிச்சு குறுக்கு பக்க பார்வை வரையணும். சரியா? அப்ப இது வந்து எக்ஸாம்ல நீங்க ஆன்சரா கொடுக்கணும், உங்களோட ஆன்சர். சரி, இதுதான் பேசிக். ரைட்? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், எங்களோட 1:50,000 மேப்ல நிறைய சமவெர கோடுகள் இருக்கும். தரை தோற்ற அம்சங்கள் எல்லாமே சமவெர கோட்ல காட்டப்படக்கூடியதாக காணப்படும். ஆகவே சமவெர கோடுகளை வச்சு கொண்டுதான் நாங்க சமவெர கோடுகள்ட ஒவ்வொரு புள்ளிகளையும் மார்க் பண்ணி தான் கடைசி எங்களோட குறுக்கு பக்க பார்வை வரைவோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன், பேசிக்ல இருந்து போடுறேன். ரைட்? அப்ப விளங்கிச்சு தானே? இதுல வந்து பாருங்க, ஒவ்வொரு புள்ளி இந்த பாருங்க, இந்த ஒவ்வொரு உயரத்தையும் வச்சுதான் இந்த மலை வந்து, அதாவது ஆக்சுவலி இது ஒரு கூம்பு, சரி, ஒரு குன்று. இந்த குன்று வந்து இந்த சமவெர கோடுகள்ல இந்த புள்ளிகளை மார்க் பண்ணி அதனூடாக வரையப்பட்டிருக்கு. நாங்க இதை பார்ப்போம், இது எப்படி வரைகிறதுன்னு சொல்லுவோம். அப்ப நினைவு வச்சுக்கோங்க, ரியல் தான் குறுக்கு பக்க பார்வையில நீங்க செய்யறது. இது நிறைய இருக்கு. ஓகே,
நான் இந்த பிக்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். குறுக்கு பக்க பார்வை நல்ல பிராக்டிஸ் இருக்கும் ஒருத்தருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல தரும் போதே இப்ப ஏல இருந்து பி வரையும் ஒரு கோடு வரைஞ்சிருப்பாங்க, அல்லது ஜே டு கே, எல் டு எம் ஏதாவது கோடு, ஜி டு ஹெச் கோடு ஒன்று வரைஞ்சிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க அதுக்கு குறுக்கு பக்க பார்வையை வரைய சொல்லி. அப்படித்தானே நார்மலா வாருது. அப்ப உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட நில உருவத்தை பார்த்தே, இந்த சமவெள கோடுகளோட தன்மையை பார்த்தே உங்களுக்கு முடிவு எடுக்கலாம் இதுல உண்மையா நில உருவம் எப்படி வரும்னு சொல்லி. பிராக்டிஸ் எடுத்தா நல்லா தெரிய வரும், எக்ஸாம்ல பிழை வராது. சரியா? இப்ப சமவெள கோடுகளுக்கு நடுவுல அவங்க ஏ டு பி, ஜே டு கே ஏதாவது கோடு அடிச்சு தரும் போதும் உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் இருக்குன்னா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. உதாரணத்துக்கு இதை பாருங்க, ஏ டு பின்னு இங்க கோடு அடிச்சதுக்கு இது வந்து பாருங்க என்ன, ரெண்டு உச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு மலைத்தொடர். பாத்தீங்களா? அப்ப நீங்க இந்த படத்தை பாக்குற நேரமே, அதாவது இத நீங்க இது உங்களுக்கு எக்ஸாம்ல வரும் போதே உங்களுக்கு தெரிய வந்துடும் என்னோட படம் இப்படித்தான் வரும்னு ரஃபா ஒரு ஐடியா வந்துடும். சரியா? என்ன சிம்பிள், ரெண்டு மலை உச்சி இருக்குது, ஒரு மலை தொடர். அப்ப சிம்பிளா வரையும் போதும் இந்த மாதிரி தானே வரும். இதுல வந்து பிழை விட்டுற சான்ஸ் வந்து குறையும். ரஃபா நீங்க யோசிச்சு வச்சு கொள்ளலாம். அப்படி யோசிச்சீங்கன்னா உங்களோட குறுக்கு பக்க பார்வை பின்னாகவும் மாட்டாது. ஏன்னா அது நீங்க பிராக்டிஸ் எடுக்கும் போது வந்துடும். அதுக்கு தான் சொல்றது ரியலா உள்ள விஷயத்தை நினைவு வச்சுக்கொண்டு பிராக்டிஸ் எடுக்கணும்னு சொல்லி. ஓகே, ஈஸியா வந்துடும், சிம்பிளா வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடம் விளங்குது தானே, இது மென் சாய்வா இருக்கு பாருங்க. நீங்க மென் சாய்வுன்னு சொல்லி தரை தோற்ற அம்சங்களோட படிச்சுக்கிறீங்க தானே. சமவெள கோடுகள் ஐதாக இருந்தா மென் சாய்வா, நெருங்கி இருந்தா மென் சாய்வா. ஐது. சரியா? ரைட். சோ இப்ப உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல இப்படி ஒரு மெப் வந்திருக்குன்னு வைங்களே, ஏ டு பி ஐது தானே. அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பக்கம் வந்து ஐதாக காணப்படுது அப்படின்னா இது மென் சாய்வு. இப்ப அப்படியே கீழே மெச் பண்ணி பாருங்க இந்த இடத்த, இது மென் சாய்வு. சரியா? இந்த பக்கம் மென் சாய்வா தான் வரும். உங்களுக்கே உங்களோட குறுக்கு பக்க பார்த்து செக் பண்ணி கொள்ளலாம் நீங்க வரைகிறது சரியா பிள்ளையாண்டு. சமவெள கோடு நெருக்கத்தை வச்சு அது குத்தான சாய்வா, சமவெள கோடு ஐதா இருக்கா அது மென் சாய்வா, அப்படி பிராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட்? அப்ப நான் வந்து ஒயிட் போர்டுக்கு மாறுவேன்னு, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரியா? லைட்டிங் இஷ்யூ. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். இப்போ ஓரளவு ஓகேயா? இப்ப கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்ததை விட பெட்டரா இருக்கா? ரைட். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்ததை விட பெட்டர் தானே. சரி, ஓகே. ரைட். அப்ப வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எக்ஸாம்ஸ்ல என்ன செய்யலாம்னா உங்களுக்கு பிராக்டிஸ் நூடாக கண்டுபிடிக்கணும். கிளியர்? ரைட். அப்ப இந்த பாருங்க மென் சாய்வு தானே, உங்களுக்கு நல்லா தெரியும். தரை தோட்டத்துல நீங்க படிச்சிருக்கீங்க, சாய்வோட வகை இது மென் சாய்வு. அப்ப இந்த மென் சாய்வு நீங்க வரையும் போதே உங்களுக்கு என்ன நடக்கும்னா சமயர கூட ஐதா இருக்கிறதுனால இது மென் சாய்வாக தான் இருக்கும். அதே அடுத்த பக்கம் பாருங்க, என்னன்னா வரைவுக்கு போகல உங்களுக்கு சொல்லித்தாரேன். இது ஒரு டெக்னிக், கண்டுபிடிச்சு கொள்ளலாம். எங்கட குறுக்கு பக்க பார்வை எப்படி வரணும்னு எங்களுக்கே கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட பாருங்க, இங்க சர்க்கிள் பண்றேன். இந்த பாருங்க, இங்க சமயர கோடு ஐதா இருக்கு, இங்க சமயர கோடு நெருக்கமா இருக்கு பி பக்கம். சோ இங்க வந்து குத்தான சாய்வு விளங்குதா? அப்ப 150,000 மெப்ப பாக்குற நேரமே உங்களுக்கு தெரியும், ஓகே என்னோட குறுக்கு பக்க பார்வையில கடைசி துண்டு கொஞ்சம் குத்தான தன்மையில இருக்கும். சோ இதை எடுத்து பாருங்க. பாத்தீங்களா? அப்ப ஐடியா எடுக்கலாம். அப்ப உங்களோட மெப் சரியா பிழையான்னு சொல்லி உங்களுக்கே ஐடியா எடுத்து கொள்ளலாம். இது பேசிக், இதை விளங்கி கொள்ளலாம். அதுக்குதான் நீங்க சாய்வுகள் எல்லாம் படிக்கிறது. சாய்வுகள் சும்மா படிச்சு வைக்கிறதுக்கு இல்ல, எக்ஸாம்ல மேபி கேட்கலாம் இது என்ன சாய்வு வகைன்னு கேட்கலாம். அதை தாண்டி குறுக்கு பக்க பார்வை வரையும் போது எங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதே ஒரு மேட்டு நிலம்ல எப்படி காணப்படும் நீங்க பிராக்டிஸ் எடுக்கிற நேரம் உங்களுக்கு வந்துடும். ஓகே, அப்ப உங்களோட ஆன்சர் சரியா பிழையான்னு நீங்க ஸ்கீமை செக் பண்ண தேவையில்லை, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கீம் எடுத்து பாருங்க, உங்களோட ஆன்சர் சரியான்னு சொல்லுங்க. ரைட்? நீங்க இப்படித்தான் கெஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த குறிப்பிட்ட தரை தோற்றம் இப்படித்தான் வரப்போகுது உங்களோட குறுக்கு பக்க பார்வை என்று சொன்னா அதை அடுத்து செக் பண்ணுங்க. இது வெரி சிம்பிள். ரைட்? அவ விளங்கி கொள்ளுங்க. எந்த ஒரு குறுக்கு பக்க பார்வையும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வி வரும் போது உங்களுக்கே ஐடியா பண்ணி கொள்ளலாம் உங்களோட தரை தோற்றம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஓகே, இது பேசிக். நான் என்ன மூவ் பண்றேன், இன்னொரு ஆக்டிவிட்டி ஒண்ணு உங்களுக்கு தரேன். சரியா? இது கண்டுபிடிச்சு கொள்வது. ஓகே, இது விளங்குது தானே உங்களுக்கு? இந்த இடத்துல பாருங்க,
இது உண்மையான 5 படம் இருக்கு இந்த பக்கம். சரியா? உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சொன்னா நான் ஏபிசிடி நம்பர் போட்டு விட்டுருவேன். ஓகே, ஏ பி சி டி இ 5 பக்கம் 5 ஏபிசிடி இருக்கு. அதுக்கடுத்து அடுத்த பக்கம் பாருங்க, இதோட தொடர்பான என்ன இருக்கு? 1/50,000 எங்களுக்கு எக்ஸாம்ல வரும் சமவெர கோடு அதே இருக்கு. சரியா? சோ இது ஏபிசிடி வந்து ஆக்சுவலி நீங்க குறுக்கு பக்க பார்வையில வரையிறது. சரி, ஏபிசிடி குறுக்கு பக்க பார்வையில வரையிறது. அடுத்த பக்கம் இருந்து 1/50,000 எங்களுக்கு எக்ஸாம்ல வரக்கூடியது. எங்களுக்கு கோடு அடிச்சு என்னன்னு கேட்கறது. சரியா? இப்ப நீங்க எனக்கு மெச் பண்ணுங்க, ஏ எத்தனாவதோட பொருந்தும், பி எத்தனாவதோட பொருந்தும், சி எத்தனாவது, டி எத்தனாவது, எத்தனாவது. நான் இந்த இடத்துல நம்பர் போடுறேன். ஓகே, கவனிங்க. 1 2 3 4 5. ஏக்கு எது செட் ஆகும், பிக்கு எது செட் ஆகும், சிக்கு எது, டிக்கு எது, இக்கு எது? ஓகே, ஏக்கு 2 அப்படியா? ஓகே, ஏக்கு 2 ஷுவர். ஓகே, ரைட். ஓகே, ஏக்கு ஏக்கு 2 பி கொண்டா. சரி, ரைட். ஏக்கு 2 வெரி குட். நான் கிரீன்ல காட்டுறேன். சரியா? விளங்கிச்சு தானே உங்களுக்கு? இப்ப எக்ஸாம்ல இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னா கட்டாயம் ஏ மாதிரி தான் உங்களோட குறுக்கு பக்க பார்வை வரும். சரி, ரைட். அத மாதிரி எஸ், பிக்கு 1. ரைட். பில வந்து 2 இந்த இடத்துல உச்சிகள் காணப்படுது. சோ எக்ஸாம்ல 2 உச்சி கொண்டு எங்கட குறுக்கு பக்க பார்வை வரைய வந்ததுண்டா எங்கட கடைசி அவுட்கம், எங்கட வெளியீடு வந்து பியா இருக்கு. சரி, சி நல்லா பாருங்க. சி ஒரு மேட்டு நீளம். ஓகே, சிக்கு 4. விளங்குதா? சோ எக்ஸாம்ல மேல தட்டையானதாக இருந்ததுன்னு சொன்னா எங்கட குறுக்கு பக்க பார்வை இப்படித்தான் காணப்படும். சரியா? ரைட். டிக்கு ஓகே, டிக்கு 3. ரைட், வெரி குட். டிய நல்லா கவனிங்க. இந்த பக்கம் இந்த சைட் பாருங்க. இந்த இருக்கு, இந்த பக்கம் குத்தானதாக நெருங்கிய சமயர கோடு இருக்கு. இந்த பக்கம் ஐதா இருக்கு. அப்ப இந்த பக்கம் மென் சாய்வு வரும் டீல, இந்த பக்கம் குத்து சாய்வு வரும். சரியா? அப்ப எக்ஸாம்ல இப்படி ஒரு தந்திருந்தா எங்களுக்கு தெரியும். ஓகே, என்னோட குறுக்கு பக்க பார்வை இப்படித்தான் வரும். கெஸ் பண்ணலாம். சரி, ரைட். ஈக்கு 5. ரைட். ஈ பாருங்க, இந்த இடத்துல 3 உச்சிகள் காணப்படுது. சோ சிம்பிள். விளங்குதா? அப்ப கெஸ் பண்றது தான் இதை நான் சொல்லி தந்தேன். சோ இப்போதே கெஸ்ஸிங் இன்னும் வரைய போகல, நாங்க கெஸ்ஸிங் தான் பார்த்தேன். சரி, அப்ப விளங்குறது தானே? குறுக்கு பக்க பார்வைக்கு ஈஸியா கெஸ் பண்ணி கொள்ளலாம் எங்கட ஆன்சர் இது தானான்னு சொல்லி. ஓகே, ரைட், குட். அப்ப வெரி குட். ஸ்டார் ஒன்று போடவா? சரியா? ஓகே, ஃபைன். இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? பிராக்டிஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சிம்பிளான ஒரு மெத்தடுக்கு போறேன் நான். ஓகே, சிம்பிளான மெத்தடுக்கு போறேன். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எல்லாரும் நான் இது பண்றத நீங்க தாழ்ற செய்யுங்க. சரியா? ஒரு பாக்ஸ் அடிச்சு கொள்றேன். இப்ப நீங்க கண்டுபிடிங்க இதுல குறுக்க பக்க பார்வை எப்படி வரும்னு சொல்லி. சரியா? சோ இந்த இடத்துல சிம்பிளான ஒன்று. இதை நீட்டி கொள்றேன். சரியா? பாருங்க, கோடு நீளமா இருக்கு. கோடு இதோட முடியல, நீளமா இருக்கு.
ஏன்னு போட்டுக்கொள்றேன், பீன்னு போட்டுக்கொள்றேன். சரியா? ரைட். சோ இது ஒரு 1,50,000த்துல ஏ டு பி குறுக்கு பக்க பார்வை வரைய சொல்லி எக்ஸாம்ல வந்திருக்கு. இது பேசிக்கே, இது 27 பெட்ரூம் இருக்கிறதுனால பேசிக்கா சொல்றேன், கஷ்டமானதுக்கு போக இல்லை. சோ இப்படி ஒரு குறுக்கு பக்க பார்வை வரைய வந்தால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்பர் இருக்கொன்னாவது நீங்க சொல்லணும். ஓகே, நம்பர் மறந்து. ஓகே ரைட். அப்ப இந்த இடத்துல நான் நம்பரை போட்டுக்கொள்வேன். நான் மேல நம்பர் போடுறேன் ஈஸிக்காக. சின்ன 20 மீட்டர் கேப் தான் போட்டிக்கிறேன். விளங்கிச்சா? 20, 40, 60, 80 சின்னது. ரைட். சோ பெருசு இல்ல, 100 மீட்டர் இடைவெளி இல்ல, 20, 40, 60 தான் போட்டிக்கிறேன். சரி. சோ இப்ப குறுக்கு பக்க பார்வை வரையணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இதுக்கு குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்து சொல்லுங்களேன், இதுல என்ன வரும் ஆக்சுவலி? இது என்ன நிலவரம்? இது ஒரு மலையா? ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு மலையா வருமா? இது ஒரு குன்றா வருமா? Right. இது என்னவா வரும்? இப்படி சும்மா கோடு அடிச்சு இருக்கு, என்னவா வரும்? இது ஏதோ சமவெளியோ சாய்வோ. உங்களோட ஆன்சரே சமவெளி சொல்றீங்க, சாய்வு சொல்றீங்க. ஓகே, உங்களோட ஆன்சர் சமவெளியா வரும். ரைட், சாய்வா வரும். சமவெளி சொல்றீங்க, சாய்வு சொல்றீங்க. ஓகே சிம்ரன், சமவெளி. ரைட். ஓகே, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏபி அளவெடுக்கணும். ரைட். ஏபி அளவெடுக்கலும் அப்படி இல்ல, உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் செய்யலும். ஏபி அளவெடுக்கிறதுக்கு அளவெடுக்கிறத நீங்க சேர்த்தே அளவெடுத்துக் கொள்ளலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வெற்றுத்தாள் வைக்கிறது தெரியும் தானே? ஒரு எம்டியான சின்ன ஒரு தாள் ஒன்று வைக்கணும், தெரியுமா? ரைட். சரியா? தாள் ஒன்று வைக்கணும், தாள் ஒன்று வச்சு மார்க் பண்ணணும். சரி. ஏபி அளவெடுக்கணும் தானே, அதை நான் தாள்லே செய்யணும். சரியா? ரைட். சோ இப்ப நான் தாள் ஒன்று எடுத்துக்கொண்டு போறேன். நீங்களும் வரைங்க, நீங்களும் இதை வரைங்க உங்களோட இதுல. சரியா? நீங்களும் ஒரு தாள் ஒன்று எடுத்து இத மாதிரி கெப்ஸ் விட்டு வரைஞ்சு கொள்ளுங்க. ஓகே ரைட். இப்ப தாள் ஒன்று வைக்கிறேன். தாள் ஒன்று வச்சுட்டு நல்லா கவனிக்கணும். ஏபி ஏபி எங்க முடியுதுன்னு முக்கியம். எக்ஸாம்ல ஜேகே தந்தாலும் சரி, எல்என் தந்தாலும் சரி, நீங்களும் தாள் ஒன்று வைக்கணுமே. சரியா? ரைட். வச்சுக்கொள்ளுங்க தாள் ஒன்று. ரைட். சோ இப்ப இந்த ஏபி இருக்குது தானே, இது கட்டாயம். இது எந்த ஒரு ஆங்கில எழுத்தா இருந்தாலும் அதை மார்க் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் உங்களோட குறுக்கு வெட்டு முகம் கிடை அச்சு நீங்க மார்க் பண்ற. கிடை அச்சு இருக்குது தான் எக்ஸ் அச்சு. அதை மார்க் பண்றதுக்கு இந்த அளவீடு கட்டாயம். சரியா? ரைட். சோ இப்ப நான் என்ன செய்யறேன்னா, நான் இன்னொரு கலரை எடுத்துக்கொள்றேன். இப்ப இந்த தாளை நான் இதுக்கு மேலான வச்சுட்டு ஏ எங்க முடியுது அதையும் நான் மார்க் பண்ணி கொள்றேன். ஏ இந்த இடத்துல முடியுது, அதை நான் கொஞ்சம் நீண்ட கோடு போட்டுக்கொள்றேன் எனக்கு ஞாபகம் நிக்கிறதுக்கு. அதே மாதிரி பி முடிகிற இடத்தையும் நான் மார்க் பண்ணி கொள்றேன், நீண்ட கோடு போட்டுக்கொள்றேன். ஓகே, என்னோட ரைட்டிங் விலங்க நான் பிளாக் கலர் யூஸ் பண்றேன். ரைட். இப்ப இந்த ஒவ்வொன்றும் இது சாய்வு தானே, இது ஒரே நம்பர் திரும்ப வரல. இப்ப மலைன்னு சொன்னா ஒரே நம்பர் திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகும். இந்த பக்கம் 100 உண்டு, அந்த மலையில அடுத்த அந்த கோடு அப்படியே போய் முடிகிற துண்டும் 100ல வரும். அடுத்த பக்கம் 200 உண்டு, அது அப்படியே போய் அடுத்த பக்கமும் 200 வரும். மலை பகுதின்னா சுற்றியும் அந்த அளவு வரும். என்ன இது ஜென்ரலான ஒரு சமர கோடுகளை கொண்ட வெவ்வேறு பெட்ட அளவீடுன்றதுனால எனக்கு அந்த கஷ்டம் இல்லை. நான் திரும்ப 160 பார்த்துட்டு இன்னொரு 160 இருக்கான்னு மார்க் பண்ண தேவையில்லை.
ஏன்னா அப்படி இல்லைன்னா இது சிம்பிளான உண்டே. சோ நான் என்ன செய்யறேன்னா 160, 140, 120, 100, 80, 60, 40, 20 எடுத்துக்கொள்றேன். ஆனா ஏபி நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேனே. இது ஏ இது பின்னு நான் மார்க் பண்ணிட்டேன். சரியா? இப்ப நான் இதை சரியா இருக்கணும். இந்த பாயிண்ட் இருக்குது தானே, இது சரியா இருக்கணும். சரியா? சோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கொண்டு நான் வரணும். ரைட்? டவுட் வரையிலும் இதுல சின்ன நம்பர்ஸ் என்ன இருக்கு? இப்ப 100, 200, 300 எல்லாம் வரும் போது நடுவுல வந்து உப சமவெர கோடுகள் இருக்கும். தெரியும் தானே உப சமவெர கோடு. அதையும் கவனிச்சு கொள்ளுங்க. எல்லாத்தையும் கலந்து சொல்லி தரேன். இப்ப கோடுகள் இப்படி 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 போற நேரத்துல 100 இருக்கிற நேரம் அதுக்கடுத்து 200 வரும். சரியா? 100க்கும் 200க்கும் நடுவுல 4 உப சமவெர கோடு வரும். சரியா? 4 உப சமவெர கோடு. ஏன்னா 120, 140, 160, 180, 200. உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல 150,000த்துல உப சமவெர கோடுகள் வந்து லைட்டா இருக்கும். டார்க்கா லைன் போட்டு இருப்பாங்கல்ல பிரதான சமவெர கோடு. ஓகே, ஓகே, டார்க்கா போட்டிக்கிறது பிரதான சமவெர கோடு. இப்ப நான் உங்களுக்கு சும்மா சாம்பிள் தானே காட்டுறேன். அதனால இதில் உள்ள நம்பர்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல நிறைய பிரதான சமவெர கோடு உப சமவெர கோடு எல்லாம் வரும் போது எல்லாம் தேவை. ரைட்? மெயினா பிரதான சமவெர கோடுகளை டார்கெட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட்? பிரதான சமவெர கோடுகள். ஓகே, டன். ரைட்? அப்ப அதை நான் சொல்லிக் கொள்றேன். இந்த இடத்துல ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல 150,000த்துல பிரதான உப எல்லாம் மிக்ஸா வரும் போது ஒவ்வொன்றா பார்த்து கொண்டிருக்கிறது கஷ்டமா இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகிடும். சோ பிரதான சமவெர கூட மெயினா டார்கெட் செய்யும். ஓகே, ஃபைனல்ல 150 இருக்கும். இப்ப இந்த பார்க்க வாங்களே, இது பேசிக் என்ன. சோ நான் அளவு செஞ்சுட்டேன். இப்ப என்ன செய்யணும்? இது அப்படியே கொண்டு வந்து கிராஃப் பேப்பர் தருவாங்க ஃபைனல் எக்ஸாம்ல. சரியா? நீங்க கிராஃப் பேப்பர்ல தான் நார்மலா குறுக்கு வெட்டு முகம் வரைவீங்க. சரியா? சும்மா உங்களோட ஆன்சர் ஷீட்ல இல்ல, கிராஃப் பேப்பர்ல. அப்ப கிராஃப் பேப்பர்ல தெளிவா நீங்க வரைஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை இருக்காது. சோ இந்த அளவீடுகள் அடுத்து என்ன செய்வீங்க? அளவு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து என்னோட கிராஃப் பேப்பர்ல இந்த அளவீட வைக்கணும். அப்படியா? எல்லாரும் மும்முரமா செய்யற போல இருக்கு. ம், ஓகே, மார்க் பண்றீங்க. மார்க் பண்றீங்க எல்லாரும். ரைட்? சோ இப்ப என்ன செய்யறேன்னா இது அப்படியே எடுத்துக்கொண்டு வரணும். சரியா? கொஞ்சம் இதாவது இப்படியே எடுத்துக்கொண்டு வருது. சரியா? வாரத்துக்கு முன்னாடியே உங்களோட கிராஃப் ஷீட்ல இந்த மார்க் இருக்குது தானே, ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள மார்க் இருக்கு. ஏ இங்க, பி இங்க. சரியா? மார்க் இருக்கு. சோ இந்த மார்க் படி வந்து நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட கிடையச்ச கீறி கொள்ளணும். அதாவது எக்ஸ் அச்ச மார்க் பண்ணி கொள்ளணும். நான் எக்ஸ் அச்ச கொஞ்சம் மேலுக்கு மார்க் பண்றேன். ஓகே, அப்ப எனக்கு நல்லா தெரியும் இது ஏக்கும் பிக்குமான தூரம்னு சொல்லணும். ஓகே, சோ இந்த இடம் வந்து ஏ, இந்த இடம் வந்து பி. சரியா? இது ஓகே. இப்ப இந்த அளவுகள் முக்கியமா எதுக்காக நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அளவுகள் தான் உயரம். இந்த சமூக கோடுகளோட உயர வேறுபாடு தானே இருக்கு. சோ அடுத்து உயரம் வந்து y-அச்சுல வரும். சரியா? அப்ப y-அச்சுல உயரத்தை எப்படி தீர்மானிக்கணும்னு சொன்னா கேட்டுக்கொள்ளுங்க. y-அச்சுட உயரத்தை எப்பவுமே ஒரு படி மேலே எடுக்கணும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இதுல உயரம் 160 வருது. 160 விட இந்த ஏ கோட்டை பாருங்க, 160 தாண்டி இன்னும் கொஞ்சம் போகுது தானே. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 180 ஆகி கொள்ளல, 160 தாண்டி அடுத்து போகுது. ஓகே, சோ அடுத்த சமூக கோடு இன்னும் வந்து கொள்ளல. சோ நாங்க என்ன செய்யலாம்டா அதை விட ஒரு படி மேல உள்ள சமூக கோடை தான் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். சோ இது 20, 40, 60 போறதுனால நான்
160க்கு அடுத்துள்ள நம்பர் 180 எடுத்துக்கொள்றேன். என்ற வையச்சிட கூடிய உயரமா இதே 100 200 300 போய் உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த ஒரு 100ஓட சாரி ஒரு 200ஓட நின்றுட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப 200க்கு அடுத்துள்ள நம்பரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வையாச்சுக்கு 200ஓட முடிக்கலாம். சரியா? பட் கிராஃப்ல வந்து 300 எல்லாம் வராது. 200 வரையறா 200க்குள்ளுக்கு தான் வரும். ஆனா கிராஃப்ல அதை வரையும் போது தேவைப்படும். நான் அதை ஏன்னு சொல்றேன். அப்ப விளங்கிச்சு தானே? 160 வருது. 160 தாண்டி 180 இருக்கு. ஆனா இங்க இல்ல. இருந்தாலும் நான் 180 என்னோட வையாச்சுல மார்க் பண்ண போதும். சரியா? ரைட். விளங்குது தானே? ரைட். அடுத்து இது பிளாக்ல மார்க் பண்ணப்பட்டது. இந்த பக்கம் மட்டும் வையச்சு இருக்கிறது இல்ல, அடுத்த பக்கமும் வையச்சு போகணும். சரியா? ஃபர்ஸ்ட் இங்க நம்பர்ஸ போட்டு கொண்டிருக்கிறேன். சோ இந்த இடத்துல கட்டாயம் 0 போடணும். நினைவு வச்சு கொள்ளுங்க. 0 மஸ்ட். எந்த வரைஃபோன்னு சொன்னாலும் 0 கட்டாயம். இந்த இடத்துல 0த்துல அடையாளம் என்னன்னு சொன்னா, இது வந்து கடல் மட்டத்துல இருந்து இந்த தரை தோற்றத்துக்கு உயரம். கடல் மட்டம் சொல்றது முக்கியம் தானே? சி லெவல். அப்ப இந்த 0 சொல்றது கடல் மட்டத்தை குறிக்கும். 0 0. அங்க இருந்துதான் இதுல உயர வேறுபாடுகள் வரப்போகுது. அதனால 0 கட்டாயம் போடணும். அதுக்கடுத்து 160 வரையும் இல்ல, நான் 180 வரையும் போட போறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ அதனால நான் ஜெனரலா இந்த இடத்துல இருந்து மார்க் பண்றேன். மேலுக்கு வரையும் என்னோட நம்பர் வருது. 20 40 60 80 100 120 140 160 180 வரையும் போட்டுக்கொண்டேன். சரியா? இப்ப இதே ஃபார்மட்டை அடுத்த பக்கமும் போடணும். ஏன் அடுத்த பக்கம் போடணும்னு சொன்னா, இப்ப முக்கியமா மலைப்பாங்கான பகுதி எல்லாம் 2 பக்கம் ஒரே அளவீடு வரதானே, அந்த நேரம் ரெண்டையுமே நாங்க பார்த்து கொள்றது எங்களுக்கு சரியான ஈஸி. அண்ட் ஆல்சோ குறுக்கு வெட்டு முகத்திட ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த பக்கம் நீங்க என்ன கீறுறீங்களோ வையச்சுல, அதையே அடுத்த பக்கமும் கீறி கொள்ளணும். சரியா? ஏ பி கேப் போட்டாச்சு தானே. சோ பில இருந்து நான் அடுத்த கோட வரைஞ்சு கொள்ளும். நீங்களும் செய்யுங்க. சரியா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி செய்யறதுனால நான் ஸ்லோவா தான் செய்வேன். நீங்க ஸ்பீடா செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா ஓகே. ரைட். அடுத்து இந்த இந்த பக்கம் நான் கோடு கீறி கொள்றேன். இந்த பக்கம் அதே நம்பர்ஸ், நான் நம்பர்ஸை லைட்டா மார்க் பண்ணி கொள்றேன், ஃபுல்லா மார்க் பண்ணல. கோடிக்கிருக்கல் மாதிரி மார்க் பண்றேன். சரியா? அந்த இடத்துல எனக்கு இடமும் இல்லை. சரி. இப்ப என்ன செய்யணும்? இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஓகே, அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் இதாவே இருக்கு. நான் இதுல இது பண்ண. சோ இப்ப இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் எந்தெந்த உயர பெருமானத்தை உயர்த்துதோ அதுக்கு நேரா நான் புள்ளி போடணும். புள்ளிய டாக்கா போடணுமா, பெரிய வட்டம் போடணுமா, அப்படி இல்ல. சிம்பிளா நீங்க டொட் வைங்க. ஆனா நீங்க டொட் வச்சிருந்து விளங்கணும். சரியா? அதுக்கு மாதிரி டொட் வச்சு கொள்ளுங்க. சரி. அப்ப நான் இந்த இடத்துல ப்ரௌனா யூஸ் பண்ணி கொள்றேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. ரைட். எத்தனை மார்க்ஸ் அதைத்தானே நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். யாரும் சரி சொல்லுங்க, இதுக்கு எத்தனை மார்க்ஸ்னு சொன்னேன்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. 3 மார்க்ஸ் கேட்டிருக்கு, 4 மார்க்ஸ் கேட்டிருக்கு, 5 மார்க்ஸ் கேட்டிருக்கு. லாஸ்டா 4 மார்க்ஸ் 2022 நினைக்கிறேன், 5 மார்க்ஸ், அதுக்கு முன்னுக்கு 3 மார்க்ஸ், மாறி மாறி மார்க்ஸ் கேட்கிறேன். இதுதான் மார்க்ஸ் நீ. சரியா? 3 to 5 ரேஞ்ச்ல வந்து இது போகும். சரி. ரைட். அப்படின்னா 20 மார்க்ஸ்ல 5 மார்க்ஸ், 20 மார்க்ஸ்ல 4, 20 மார்க்ஸ்ல 3. சரி. இப்ப இது ஓகே தானே? ரைட். இப்ப இந்த ஒவ்வொரு புள்ளியையும் நான் மார்க் பண்ணி கொள்றேன். ரவுண்ட் யூஸ் பண்றேன். 160, அதுக்கு அடுத்து 140. ஓகே. அடுத்து 120, அதுக்கடுத்து 100, 80, 60, 40, 20,
ஓகே 20 வரை தானே வாரது. சரி, நான் அதோட ஸ்டாப் பண்றேன். இதுதான் என்னோட புள்ளி. சரி, ரைட். இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. யா ஃபைனல் வைப்பேன், ஃபைனல் மாடல் பேப்பர் கிளாஸ் வைப்பேன் இன்ஷால்லா ஜூலைல. இப்ப பேப்பர் கிளாஸ் போகுது, நான் லேட்டா அதை பத்தி சொல்றேன். சரியா? இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப 160ல ரூலர் யூஸ் பண்றது இல்ல. சரியா? கையால பென்சிலால மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரியா? பெண்ணாலே மார்க் பண்ணி கொள்ளலாம். சரியா? இப்படியே போட்டு கொள்ளுங்க. இப்ப சமவெளின்னு சொன்னவங்க யாரு? சமவெளின்னு சொன்னவங்க முன்னுக்கு இருந்தா தலையில நங்கு நங்குன்னு கொட்டணும். இது இது ஒண்ணு சமவெளியா? 20 40 60 உயர்ந்து கொண்டு போகுது சமவெள கோடு. இது சமவெளியா? சமவெளின்னு சொன்ன யாரு சரி? 26 A லெவலா? சரியா? இது உங்களுக்கு சமவெளியா? சில பேர் தான் சொன்ன இது ஒரு சாய் கொண்டு சொன்னி. சம சமவெளின்னு சொன்ன இந்த இடத்துல சமவெள கோடுகள் உயரம் தருவாங்களா? ரைட். சமவெளின்னு சொன்னா ஜஸ்ட் என்ன சொல்ற, இட உயரம் காணப்படும். சரி, இந்த மாதிரி ஹைட் ஆகி கொண்டு போற சமவெளி நான் கேள்விப்பட்ட உங்களால தான். சரியா? ரைட். சோ இது ஓகே தானே? ரைட். இப்ப இந்த 160 20 அப்படியே நிக்குதுன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி கொண்டு, இப்ப இது நிக்கப்படாது. இதை என்ன செய்யணும்? இணைக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன் 160க்கு மேல ஒரு நம்பரை போட்டு வைங்கன்னு சொல்லி. ரைட். அடுத்து A to B சரியா நாங்க மார்க் பண்ற நேரத்துல ஏக்கு பாருங்க, ஏக்கம் 160க்கு மேல கெப் கொண்டு இருக்கு பாருங்க. அந்த கெப் தான் இதே. அப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆகிப்படாது, இது என்னடா 160 டோல் கெப் கொண்டு வருது. ஏல இருந்து பி எக்ஸாம்ல கேள்வி அவங்க வந்து சரியா 160ஓட நிப்பாட்டல்ல. சோ நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், அவங்களுக்கு மாதிரி ஆன்சர் கொடுத்திக்கிறோம். ஏ கோடு வரையும் முடியுது, பி கோடு 20ஐயும் தாண்டி அங்கிட்ட போகுது. அவங்க சொல்லிக்கிற மாதிரி தான் நாங்க செய்யும். சரியா? அப்ப 160 தாண்டி 180 போட சொன்னேன்டா, 160ஓட அது ஃபுல்லா எப்படி என்ன சமதரையா மட்டமா நிப்பாட்டி விடாம, உங்களோட சமவெளி மாதிரி நிப்பாட்டி விடாம, இந்த இடத்தோட கொஞ்சமா ஒரு கொஞ்சமா ஒரு பெண்ட் வளைக்கணும். சோ இத லைட்டா வளைச்சு விடுங்க. சரியா? லைட்டா வளைச்சு விடுங்க. அதுக்கு அடுத்து இது ஓகே, இந்த இடத்துல நடக்குது என்ன 20, அதோட ஸ்டாப் ஆகி இருக்கு என்ன 20 பூஜ்ஜியத்தோட இணைக்காதீங்க. இணைச்சால் பரவாயில்லை, ஆனா இணைக்காம பூஜ்ஜியத்துக்கு மேல ரைட் கொஞ்சம் அந்த 20க்கு கீழே அதோட அப்படியே மெச் பண்ணி விடுங்க. ஓகே. சோ பூஜ்ஜியத்தோட இணைக்காம கொஞ்சம் மேலுக்கு மெச் பண்ணி விடுங்க. ஜென்ரலா இப்படித்தான் குறுக்கு வெட்டுமா வரையில. இது வரைஞ்சியும் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. இப்ப இது ஒரு 3 மார்க்ஸ்க்கு கேட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எக்ஸ் அச்சு பார்ப்பாங்க, பை அச்சு பார்ப்பாங்க, குறுக்கு வெட்டு முகம் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க. சரியா? சோ இப்ப என்ன நடக்கும், இதுல சில குறைபாடுகள் இருக்கு. கலரிங் பண்ணி கொள்ளலாம். பிரவுன் கலர் பொதுவா யூஸ் பண்றது. கலரிங் சொன்னா அழகா ஷேட் பண்ணி கொண்டு இருக்காதீங்க. ஃபைனல் எக்ஸாம்ல டைம் இல்லைன்னா டரஸ் பாரஸ்னு சொல்லி கீது விடுங்க. இணைச்சான்னு சொல்லி இது ஜீரோவோடையா? இல்ல, அப்படி இணைக்கிறது பொதுவா நடக்கிறது இல்ல. ஆனா இணைச்சான்னு சொல்லி பிழை போட மாட்டாங்க. ஆனா பொதுவா பூஜ்ஜியத்தோட இணைக்க வேணும். சோ கொஞ்சம் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்களே, அப்ப சரி. சரியா? ரைட். அப்ப இதுக்கு வந்து ஒரு கலர் ஷேட பண்ணி விடுங்க, பிரவுன் கலர். பிரவுன் கலர் பண்ணிட்டு தலைப்பு என்ன, ஏ பி குறுக்கு வெட்டு முகம். ஏ தொடக்கம் பி வரையிலான குறுக்கு வெட்டு முகம். சோ அதை வந்து மேல போட்டு கொள்ளுங்க. சரியா? அதை மேல போட்டுட்டு அதுக்கு அடுத்து கீழே வந்து இது இந்த துண்டு தேவையில்லை, இதெல்லாம் ஒட்டியல் அனுப்புறது இல்லை, இது அப்படியே கலட்டிடணும். நீங்க நான் எடுத்துடுறேன். நான் இதை ஒரு ஓரத்துக்கு வைக்கிறேன். சரியா? இது தேவையில்லை. இப்ப இந்த அருக்கு வந்துட்டுது. சோ இப்ப இந்த இடத்துல வந்து அளவு திட்டம் போடுங்க. 1/50,000. சரியா? 1/50,000 கிடை அளவு திட்டம். 1/50,000 மட்டும் போட்டா போதும். ஏன்னா 1/50,000 மெப்ப வச்சு தானே இதை செய்யறீங்க. சோ 1/50,000 மார்க் பண்ணி விடுங்க. அந்த குத்தளவு திட்டம் பிளா 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 அப்படி தேவையில்லை. ஜெனரலா இது. அதுக்கு அடுத்து வேணும்னு சொன்னா ஒரு சட்டகத்தை அடிச்சு விடுங்க. சட்டகண்டா தெரியும் தானே, ஒரு அவுட் லேயர் ஒரு பாக்ஸ் ஒன்று அடிக்கிறது. அது வந்து அடிச்சு விடுங்க. அடிச்சால் தானா மார்க்ஸ்? அப்படி இல்ல, ஜெனரலா அப்படி அடிச்சு கொள்றது கிளாஸ்ல நடக்கிறதானே. அதை இது பண்ணலாம். சட்டகத்துக்கு இத்தனை புள்ளிட்டு இல்லை. எக்ஸுக்கும் வைக்கும் குறுக்கு வெட்டு முகம் சரியா வரைஞ்சிருந்து அதுக்கும் எக்ஸாம்ல உங்களுக்கு இன்கேஸ் இது என்ன தரை தோற்றம், இது என்னன்னு கேட்டு ஏதாவது ஒரு அம்சத்தை கேட்டிருந்தா அதுக்கும் தான் ஃபைனல் எக்ஸாம்ல மார்க்ஸ். ஓகே. எக்ஸ் அச்சு பை அச்சு குறுக்கு வெட்டு முகம் வரைகிறது, இதுதான் மார்க்ஸ்.
3 மார்க்ஸோ 5 மார்க்ஸோ 4 மார்க்ஸோ இதுதான் மார்க்ஸ். 5 மார்க்ஸ் எக்ஸாம்ல எல்லாம் கேட்கிற நேரம் சில நேரம் அந்த குறுக்கு வெட்டு முகம் மேபி கொஞ்சம் ஹார்டானதா இருக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது தரை தோற்ற அம்சம் அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கணும். 2022 ஏ லெவல் 2025 லெவல் எக்ஸாம் பேப்பரை செக் பண்ணுங்க. சரியா? அதுல தந்திருக்கு குறுக்கு வெட்டு முகத்தை தாண்டி ஒரு கேள்வி வந்திருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து அவுட் பாக்ஸ் உண்டு. சும்மா நான் வரைஞ்சு விட்டுறேன். எனக்கிட்ட தான் வகை வகையா கலர் இருக்கு, நான் அடிச்சு விட்டுறேன். சரியா? சரி. சோ இது பேசிக்கான ஒரு குறுக்கு வெட்டு முகம். அப்ப கவனிச்சீங்க தானே? கோடு வந்து நீளமா போகலும் அது கேஸ் இல்ல. எங்க உங்களோட அந்த லெட்டர்ல குறுக்கு வெட்டு முகம் அந்த இங்கிலீஷ் லெட்டர் முடியுதோ அது வரையும் உங்களோட வெற்றுத்தாள்ற மார்க் பண்ணி கொள்ளுங்க. அதை சரியா மார்க் பண்ணி அதை இங்கிட்ட கொண்டு வந்து அடிச்சு கொள்ளுங்க. கிளியரா? இதுதானேமா வையச்சு எக்ஸ் அச்சுன்னு சொல்றது. இது ஏ டு பி நீங்க வரைஞ்சிக்கிறது சரியா மெஷர் பண்ணி வரைஞ்சிக்கிறதுன்னு சொல்றதுதான் எக்ஸ் அச்சு. சரியா? வை அச்சு வந்து குத்தான அச்சு, எக்ஸ் அச்சு வந்து கிடையான அச்சு தானே. படிச்சிக்கிறீங்க தானே மேக்ஸ்ல, பிராக்டிகல் ஜியோகிரபில. ஓ இது ஒரு சாய்வு பகுதி. ஓகே நசீஃபா கிளியர். வடக்கு வடக்கு மார்க் பண்ணி கொள்ளலாம். ரைட், வடக்க வந்து சட்டகத்துக்கு வெளியே மார்க் பண்ணி கொள்ளலாம். எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு. சரியா? வடக்கு மார்க் பண்ணி கொள்ளுங்க. அது உங்களுக்கு இடம் இல்லை அதனால எனக்கு மறந்துட்டுது. சேமா பண்ணணும். ஓகே. சில ஸ்கீம்ஸ்ல வடக்கு வந்து மென்ஷன் பண்ணி இருக்கு, சிலதுல இல்ல. எதுக்கும் நாங்க சேஃப்டிக்கு இதை ஃபாலோ பண்ணி கொள்றோம். சரியா? அடவு திட்டம் தலைப்பு வையச்சுன்னு சொல்றது குத்தான அச்சு, வையக்ஸ்னு எழுத வேணும். ரைட், இது வை ஆனா இது எக்ஸ். சரியா? எழுத தேவையில்ல, பட் பிராக்டிகல் ஜியோகிரபியில படிச்சிருப்பீங்க நான் கிரேட் 13 சொன்னா எக்ஸ் அச்சு வை அச்சு. ரெண்டு சைடும் போட்டு கொள்ளுங்க. சரியா? இப்ப இது வந்து ஹைட்ட குறிக்குது. சரியா? இந்த சைடும் ஹைட். இது வந்து ஸ்கீம்ல உள்ளது. அதுதான் சொல்றேன், இப்ப சில விஷயங்கள் ஸ்கீம்ல உள்ளது, அதனால நாங்க அதை ஃபாலோ பண்ணி கொள்றது நல்லது. சரியா? இப்ப ரீசன்ட் இயர் ஸ்கீம்ல இல்ல, அப்படி இல்ல, அப்படி போடணும்னு வந்து இல்ல. சரியா? சிலவங்க சொல்லி கொடுக்குற அப்படி நீளம் போடணும்னு சொல்லி அப்படி ஆன்சர் ஷீட்ல கேக்குறது இல்ல. சரியா? சில இவங்க சில பேப்பர்ஸ்ல அப்படி போடணும்னு சொல்றது, பட் அப்படி தேவையில்ல. சரியா? ஓகே. அதுதானே சொன்னேன். இந்த பாருங்க, இது மீட்டர்ல என்ன காணப்படுது? 20 40 60ன்னு சொல்றது மீட்டர் என்ன? அந்த இருக்கு மீட்டர் போட்டிக்கிறேன். இந்த இருக்கு மீட்டர் போட்டிக்கிறேன். சரி, இது மீட்டர் என்ன? உயர வேறுபாடு என்ன? ரைட், இந்த இடத்துல மீட்டர் தானே நான் சொன்னேன். இதே அடின்னு சொல்லி வந்தா அடின்னு போட்டுக்கொள்ளும். இது மீட்டர் தானே, சோ மீட்டர்னு போடு. எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி கேட்கிற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. இந்த முறை குறுக்கு வெட்டு முகம் இல்ல இல்ல, எக்ஸ் ஒய் போட தேவையில்ல. நல்லா கேளுங்க, நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸ் ஒய் போட தேவையில்ல. யாரோ கேட்டாங்க எக்ஸ் அச்சு எது வை அச்சு எதுன்னு, அதுக்காக இதுதாம்மா வை அச்சு இதுதாம்மா எக்ஸ் அச்சுன்னு சொன்னேன். ரைட், கேட்ட கேள்விக்கு சொன்னேன், அவ்வளோதான். நினைவு வச்சுக்கொள்ளுங்க, வை அச்சு எக்ஸ் அச்சுக்கு மார்க்ஸ் இருக்கு. சரியா? ஸ்கீம்ல சொல்லுவாங்க வை அச்சுக்கு மார்க்ஸ் எக்ஸ் அச்சுக்கு மார்க்ஸ். சரியா? குறுக்கு வெட்டு முகத்துக்கு மார்க்ஸ். உதாரணத்துக்கு உங்களுக்கு 4 மார்க்ஸ் தாராங்கண்டா, வை அச்சு சரியான முறையில இருந்தா 1 மார்க்ஸ், எக்ஸ் அச்சு சரியான முறையில 1 மார்க்ஸ், குறுக்கு வெட்டு முகம் சரியா வரைஞ்சிருந்தா 2 மார்க்ஸ். விளங்குதா? உங்களுக்கு 5 மார்க்ஸ் தாராங்கன்னு சொன்னா 5 மார்க்ஸ்க்கு வந்து கேள்வி ஒன்று எக்ஸ்ட்ராவா கேட்டு இருப்பாங்க. அதுதான் செக் பண்ண சொன்னேன். 2022 ஏ லெவல் 2025 ஏ லெவல். ரைட், இந்த முறை வருமா? நான் தானே பேப்பர் எடுக்கிறேன். சரியா? இந்த முறை வருமா வராதான்னு சொல்றது எங்களுக்கு தெரியாது. மேபி வரலாம், வராமையும் இருக்கலாம். ஆனா சிம்பிளான ஒரு விஷயம் என்ன, படிச்சு கொண்டு போவோம். இப்போ 2 பக்கமும் போடணும், 2 பக்கமும் காட்டுங்க. இந்த இடத்துல மீட்டர்ஸ் காட்டுங்க, அடுத்த பக்கமும் மீட்டர்ஸ் காட்டுங்க. ஏ பி 2 பக்கமும் காட்டுங்க. பேப்பர்ல ரூலர்ல எடுத்துக்கொண்டு எப்படி செய்வீங்க? ரூலர்ல எடுத்துக்கொண்டு இதை உங்களுக்கு செய்யலுமா? ரூலர்ல எப்படி சமயர கோட மார்க் பண்ணுவீங்க? டிபெக்ஸ் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுவீங்களா? ரூலர் ஒன்று இந்த இடத்துல வச்சுக்கொண்டு ஒவ்வொரு சமயர கோடும் இந்த உயரம் சொல்லி எப்படி மார்க் பண்ணுவீங்க? ஓகே. ஏழாவது என்ன? சோ சின்னதா ஒரு சின்ன ஒரு துண்டு, அந்த துண்டை வச்சுக்கொண்டு இதுல ரைட். கடைசிக்கு அதுல இந்த ரூலர்ல டிபெக்ஸ குத்தி குத்தி இருந்தா கேஸ் பாரமா ஆயிடும். சரியா?
ரெண்டு பக்கம் ஆன்சர் என்ன இருக்கு அண்ணா ரெண்டு பக்கமும் மீட்டர். ஃபைனல் ஃபைனலே சும்மா சின்ன பிள்ளைமாய் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறது இல்ல, எங்க கவனிங்க திரும்பவும் சொல்லுது. சரியா? கொஞ்சம் இருங்க, இன்னும் என்னென்னமோ கொஸ்டின் வந்திருக்கு. செட்ஸ் விளங்குது இல்லைன்னா சரி. கவனிங்க, என்ன செஞ்ச அப்படியே எடுத்துக்கொண்டு இது ஓகே தானே, இதை அப்படியே கொண்டு வந்து அங்க மார்க் பண்ணினேன். எந்த இடத்துல அவங்க இங்கிலீஷ் லெட்டர் தராங்களோ அந்த இடம் கட்டாயமா உங்களோட ஆன்சர் ஷீட் உங்களோட கிராஃப் ஷீட்ல வரணும். அது ஓகே தானே? அதை முடிச்சிட்டோம். சரி, அதுக்கு அடுத்து உயரத்தை வந்து போடுற ரெண்டு பக்கமும் போடணும். உயரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இதுல கூடிய உயரத்தில் இருந்து அடுத்த உயரத்தை எடுங்க. இது 160 180 அடிங்க. சரியா? ரெண்டு பக்கமும் போட்டாச்சு. இது மீட்டர்ல தானே சொன்னேன், ஆகவே ரெண்டு பக்கமும் மீட்டர்ல காட்டுறேன். சரியா? இப்ப இதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு புள்ளியா மார்க் பண்ணி செஞ்சு முடிக்கணும். முடிச்சுட்டு 150,000 போடணும். ஏபி குறுக்கு வெட்டு முகம் காட்டணும். திசைய காட்டிக்கொள்ளுங்க, சட்டகத்துக்கு அந்த பக்கம் காட்டிக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். எக்ஸ் அச்சு வந்து கிடையான அச்சு, y அச்சு குத்தான அச்சு. அதை நினைவுச்சு கொள்ளுங்க. தட்ஸ் இட். சோ இது வந்து அவ்வளவுதான். ரைட்? இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தர போறேன். ரைட்? ரெடியா? யா, யூடியூப்ல போடுறேன். இது திரும்ப யூடியூப்ல போய் என்ன பார்க்க போறீங்க? சரியா? இவ்வளோ சின்ன ஒரு கேள்வி, இதை திரும்ப போய் டைம் வேஸ்ட் பண்றதா? ரைட், இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். சரியா? இப்ப அடுத்த கேள்வி வந்து ஸ்ட்ரெயிட்டா எக்ஸாம் பேப்பருக்கே போவோம். சரியா? டைமும் எடுக்குது. எக்ஸாம் பேப்பருக்கு போவோம். சோ எடுத்து கொள்ளுங்க. எல்லா டைம் பாஸ் பேப்பர் இருக்குமா? இருக்குமே. சரியா? நான் வந்து உட்காடுறேன், நீங்க அப்படியே ஷட் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. 2019 பேப்பர் பாஸ் பேப்பர் எடுங்க. பழைய பேப்பர் ஒன்று தான் சொல்றேன். சரியா? 2019 எடுத்துக்கொள்ளுங்க. யாயும் நான் அட்டெண்டன்ஸ் தேவையில்லை இன்னைக்கு. இது வந்து ஃப்ரீ செஷன் தானே, அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண தேவையில்லை. அப்படியா ரிஃபா? நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க. சரியா? ஓகே ரைட். இப்ப அடுத்தது ஓகே, நான் இதை அப்படியே ஷட் பண்ண போறேன். நான் இதுல ஸ்கிரீன் கொஞ்சம் இருங்க. ஸ்ட்ரெயிட்டா பாஸ் பேப்பருக்கு போகவா? அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இன்னொரு ஏதாவது ஒரு கூம்பு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போமா? நீங்க செஞ்சு எனக்கு அனுப்புறீங்களா? உங்களோட ஒர்க்கை நான் கரெக்ட் பண்ணவா? யாரு ஃபர்ஸ்ட் அனுப்புறோம் அவங்களோட ஒர்க்கை கரெக்ட் பண்றேன். ரெடியா? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ரெடி அண்ணா? பாஸ் பேப்பர் நல்லமா? ரைட். பாஸ் பேப்பர்ல ஆன்சரை பார்த்தால் தெரியும். பாஸ் பேப்பர் போகும். ரைட், ஆன்சரை பார்த்தா தெரியுமே. சரியா? ரைட், ஆன்சர் ஒரு பக்கம் இருக்கணும், தொற்றப்படாது. ஓகே ஃபைன். கொஞ்சம் இருங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு நான் ஆஃப் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர் ஓகே. 2019 பேப்பர் இல்லாதவங்க இருக்கா? இல்லாத யாரும் இருந்தா குயிக்கா மெசேஜ் ஒன்று தாங்க. நான் உங்களுக்கு இப்ப இமேஜ் ஒன்று அனுப்பி வைக்கிறேன். இமேஜை நீங்க பார்க்கலும். இல்லாதவங்க இருக்கு. சரி. ரைட், இல்லதானே? ரைட். ஸோ இது வந்து பிசிக்கலா உங்களோட கையில இருந்தால்தான் நல்ல. உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா நான் இப்போ ஒரு இமேஜ் ஒன்று தான் தரையலும், ஹார்ட் காப்பி தரையலாது என்ன. ஸோ நான் இமேஜ் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்றேன், செக்ல போடுறேன். அதை வந்து சேவ் பண்ணி கொள்ளுங்க. ரைட், இது கிளியரான இமேஜ். ஓகே, உங்களோட பாஸ் பேப்பர்ல கூட நீங்க இந்த குவாலிட்டியை பார்க்க மாட்டீங்க. ஃப்ரீ கிளாஸ் குரூப். ரைட். 27 குரூப்லயா இருக்கிறீங்க அப்சப்? எந்த குரூப்ல இருக்கிறீங்க? நான் பேஸ்ட் பண்ண இயலுமான்னு பார்ப்போம். பேஸ்ட் சப்போர்ட் பண்ணது இல்லைன்னா கொஞ்சம் மீட்டிங் எடுக்கிறேன். இல்லைங்க, சப்போர்ட் பண்ணது இல்லை.
ஓகே, பேப்பர் இருந்தா பிரச்சனை இல்ல. பேப்பர் உள்ளவங்க பேப்பரை வச்சுக்கொள்ளுங்க. பேப்பர் இல்லாதவங்க பாவம் என்ன. சரி, வருதே. செட்டை செக் பண்ணுங்க. பாத்துட்டீங்களா? செட்டை செக் பண்ணி கொள்ளுங்க. வேற யாரும் மெசேஜ் பண்ண வேணும். செட் வந்து இல்லாம ஆயிடும் என்ன. அடுத்து பாக்குறவங்களுக்கு கஷ்டம். ஓகேயா? ரைட். வந்துட்டுது. சரியா? கிளா ஓகே. ஓகே, குரூப் லிங்க் வந்து ஷேர் பண்றது இல்ல. சரியா? ஃபர்ஹா, பேப்பர்ல எடுக்கிற அளவை ரூலர்ல எடுக்க இயலுமான்னு கேட்டிருக்க. அது பிரச்சனை இல்ல. அது வந்து எடுக்க இயலும். ஆனா பேப்பர்லயே நாங்க மார்க் பண்ணி கொண்டு போறோம் தானே, எந்த கோடு எங்கிட்டன்னு சொல்லி. அதனால நாங்க அதே செஞ்சு கொண்டா ஓகே. யும்னா இது கிளியரா இருக்கும் பாருங்க. ரைட். குரூப் லிங்க் ஷேர் பண்றது இல்ல. வேண்டா என்ன சேனல்ற வந்து ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. இந்த இருக்கு. சரியா? இதுல ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. ரைட். யா, இது ஃப்ரீ செஷன் தானேம்மா, நான் யூடியூப்ல போடுவேன் ஹனா, பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நான் மேல் அனுப்பிக்கிறத பாருங்க எல்லாரும். நான் இமேஜ் அனுப்பிட்டேன். சரியா? ஒன்ஸ் அகெயின் நான் இது பண்ணி ஷேர் பண்றேன். ஓகே, அது நல்லா கிளியரா இருக்கும். சரி. ரைட், இப்போ நான் ஸ்ட்ரைட்டா போறேன். இந்த பாருங்க, டைம் ஆகுது. சரி. ரைட், இப்போ நான் அப்படியே வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். மெப்ல எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. ஓகே, ரியலா மெப்ல எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன். ரைட். நான் இதுக்கு வந்துட்டேன். ஓகே, நான் உட்கார்ந்தாச்சு. சரியா? பாப்போம். கொஞ்சம் மீட்டிங்க. ஓகே. ஓ, நீங்க இந்த சேனல்ல இந்த சேனல் ரே ப்ரொஃபைல்ற பாருங்கம்மா இருக்கும். சரியா? சேனல் ரே ப்ரொஃபைல்ற பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப நாங்க இதுக்கு போவோமே. சரியா? உங்களோட டவுட்ஸ் கொஷன்ஸா எடுத்து கேளுங்க. சரி, இப்ப கவனிங்க. இப்ப எல்லாரும் பேப்பர் எடுத்துட்டீங்க தானே? 2019 சொன்னேன். சரியா? 2019 எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்கு. ஜிஹெச். சரியா? ஜிஹெச் வரையுமான குறுக்கு பக்க பார்வையை வரைய சொல்லி 2019. சரியா? ரைட். ஸோ இப்போ நாங்கள் அது எப்படி வரைகிற என்ன மாதிரின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் அங்கே காட்டினா கிளியர் இருக்காது தானே. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, உங்களுக்கு வேறொரு ஸ்க்ரீன் ஒன்றில் எடுக்க போகிறேன். சரி, நான் வேறொரு ஸ்க்ரீன் எடுக்க போறேன். இப்போ அதை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வெயிட். ஷேர் ஸ்க்ரீன். ஓகே. ஓகே, ஃபைன். சரியா? ரைட். இப்போ யா, என்னோட சேனல் லிங்க் வந்து நான் தந்திக்கிறேன் தானேம்மா. சரியா? சேனல் லிங்க் நான் மேலே போட்டிக்கிறேன், செக் பண்ணுங்க. என்னோட மெசேஜை நீங்க செக் பண்ணாலே சரி ஹனா. சரியா? இப்போ வாங்கலை இந்த செஷனுக்கு. நான் இப்போ இன்னொரு 10-15 நிமிஷத்துல முடிக்கணும். ஒர்க்ஸ் இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. சரி. ரைட். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இதுல வந்து இது பண்ண போறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்குது தானே? எங்க எங்க என்னன்னு பார்த்து வச்சு தெரியும். ரைட். சரி,
என்னோட ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே ஆகுது. நான் இந்த இருக்கு மெப் எடுத்துக்கொள்கிறேன். மெப் எனக்கு தேவையான மாதிரி நான் பெருசாக்குறேன். இப்போ எக்ஸாமில் கேட்டிருக்கு ஜிஹெச்க்கான குறுக்கு பக்க பார்வையை வரைய சொல்லு. சரியா? ஜிஹெச் குறுக்கு பக்க பார்வை. ரைட், இப்போ இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். சரி, எஸ் ஜோஹா, குட். குயிக்காக போவோம். இப்போ ஜிஹெச் வந்து நான் ஜூம் பண்ணி கொள்கிறேன். நீங்கள் உங்களோட 2022 பேப்பர் உங்கள்ட்ட இருக்கும் தானே? சரியா? இருக்கிறத வச்சுக்கொள்ளுங்க. சரி. ஸோ இந்த இருக்கு என்னோட ஜிஹெச். ரைட், அப்போ ஜிஹெச் தெளிவாக விளங்குற மாதிரி நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன். நான் நல்லாவே பார்க்கல, நல்லா கவனிங்க. எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு தரும் போதும் 1/50,000 அந்த குறிப்பிட்ட குறுக்கு பக்க பார்வை வரைகிற இடத்த மட்டும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் சுற்றியும் பாருங்க. ஏன் சுற்றியும் பாருங்கன்னு சொன்னால், சில நேரம் எங்களுக்கு சமோயர கோடு எங்கடா இருக்கு, டார்க்கா இருக்கா, இது லைட்டா இருக்கு, ஒன்றும் விளங்காது. அதனால எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் தரும் போதும் சமையல் கோடு உங்களுக்கு பக்கத்திலே இது 100 200 300ன்னு தர மாட்டாங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். விளங்குதா? அதனால கொஞ்சம் சுத்தி உள்ளதையும் பார்த்து கொள்ளணும். ஸோ நான் கொஞ்சம் சின்னதாக்கியே வச்சுக்கொள்றேன் சேஃப்டிக்கு. சரி, இப்போ எனக்கும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன். ரைட், இப்போ ஜிஹெச்சுக்கான குறுக்கு பக்க பார்வை கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பார்த்ததும் இது என்ன வகையான நில உருவமா வரும் எனக்கு கண்டுபிடிக்க இயலுமா? எனி கெஸஸ்? இந்த பக்கம் கொஞ்சம் சமயற கோடு இருக்கு, அடுத்த பக்கம் கொஞ்சம் சமயற கோடு இருக்கு. சரியா? அப்ப எனக்கு தெரிய வருது, ஓகே, நடுவுல ஒரு சமவெளி இருக்கு, ரெண்டு பக்கமும் சமயற கோடு இருக்கு. அப்ப உங்களோட கெஸ்ஸிங்க சொல்லுங்க. அப்படி இருந்தா ஆக்சுவலி என்ன வரும்? ஒரு பக்கம் சமையறக்கோடு, அடுத்த பக்கமும் சமையறக்கோடு, நடுவுல வந்து நெல் வயல் இருக்கு, வீட்டு தோட்டம் இருக்கு. அப்ப என்ன வரும்? எனி கெஸஸ்? நடுவுல ஒரு சமவெளி வந்து என்ன? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. ரெண்டு மலை. ஓகே, ஒரு பள்ளத்தாக்கு. ரைட் சஜா, இது போதும். ஓகே, எங்களுக்கு அறிவு இருக்கு, ஒரு மலை மாதிரி வருமா இருக்கும், ரெண்டு மலைக்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு. ஓகே, அவ்வளோ நாலேஜ் போதும். கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? அப்ப ஆன்சர் எடுக்கலாம். ஓகே, பள்ளத்தாக்கு. ரைட், இப்ப நாங்க கவனிப்போம். இப்ப ஜிஹெச் வந்து இப்படி தந்திருக்கேன்னா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஒரு இதொண்டு ரெடி பண்ண போறேன். ஒரு ஷேப் ஒன்று எடுத்துக்கொள்றேன். சரியா? ஸோ ஷேப் ஒன்று மார்க் பண்ணிக்கோ. ரைட், ஷேப் நான் சும்மாவே லைட்டாக தான் செஞ்சு வச்சுக்கிறேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஷேப் அப்படியே நான் வளைச்சி, இதாவது வெற்றுத்தாளை இது. வெற்றுத்தாள் எடுத்துக்கொண்டு அப்படியே நான் போக போகிறேன் ஜிக்கும் ஹெச்டுக்கும். சரியா? நான் போயிட்டேன். நீங்களும் போயிட்டீங்களா? தாள் எடுத்தீங்களா? போயாச்சு? போனேன். யாரும் போக இல்லை. சஜா போனதானே? சரி, போயிட்டீங்கன்னா ஓகே. ஓகே, போயாச்சு. ரீசெண்டா இப்போ தானேமா அனுப்பி எல்லாம் செட் பண்ணி வச்சேன். சரியா? ஓகே, எகெயின் கவனிங்க. எகெயின் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகே, ரைட், வந்துட்டுது. சரி, போயாச்சு. இப்போ குயிக்காக கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப சமையறக்கோடு பக்கத்துல இருக்காது என்ன சொன்னாங்க, கொஞ்சம் பார்க்கணும். பார்க்குற நேரம் கவனிங்க. பிரதான சமவெர கோடு. பிரதான சமவெர கோடு வந்து எங்க எங்க இருக்கு? எல்லா சமவெர கோடையும் மார்க் பண்ண வேணும். சரியா? கஷ்டம் என்ன, டைம் எடுக்கும். ஸோ பிரதான சமவெர கோடு எங்கன்னு பார்த்து கொள்ளுங்க. ஸோ ஜிஎம்ஹெச்ஐயும் யாரோ கேட்டீங்கன்னா ரூலர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு தாழ்ற மார்க் பண்ணா ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, நான் உங்களுக்கு ஈஸியா சொன்னேன். ஜிஎம்ஹெச்சும் எங்கிட்ட முடியுதுன்னு சொல்றது இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டீங்கடா, உங்களுக்கு அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த தாள் அப்படியே கொண்டு போறது தானே வேலை. அதனாலதான் நான் இந்த இடத்துல சொன்னேன். சரியா? அப்படி இல்லை, நீங்க வேறையா இதுக்கு ரூலர் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட இஷ்டம். சரி, இப்போ இது ஓகே. இப்போ ஜிஎம்ஹெச்சும் உள்ளதை நான் கொஞ்சம் டார்க்கா போட்டுக்கொள்றேன். இப்போ என்னோட வேலை வந்து சமூக கோடுகளை பார்க்கறது. சரி, ரைட். யா, குட், ஃபினிஷ்டா. ஓகே, ரைட். ஒவ்வொருத்தர கரை சேர்க்கிற நேரம் டைம் எடுக்குது. ரைட், இப்போ கவனிங்க. இந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணினீங்கண்டா, இந்த இடத்துல 500 இருக்கு. நல்லா பாருங்க, 500. இந்த இடத்துல 400, இந்த இடத்துல 300. அவங்க கிளியரா சமையலக்கோட்டில் சொல்றாங்க, இந்த பக்கத்துல உள்ளது வந்து 500. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? இது வந்து 500. நான் இதை கொஞ்சம் லாக் பண்ணி கொள்றேன். ஓகே, நான் லாக் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, அசைச்சாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல 500 இருக்கு.
பாத்தீங்களா? நான் என் கை 5 விரல் ஒன்று வருது. 500, 400, 300. ஸோ அவங்களே எங்களுக்கு தாராங்க. ஸோ நான் என்ன செய்ய போறேன்டா, 500க்கு நான் மார்க் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. சரியா? இப்ப நான் இருந்து கொண்டு அப்படியே 400க்கு போக போறேன். சரியா? 400 மார்க் பண்றேன். திரும்ப அப்படியே இந்த பாருங்க, 300 டார்க்கா போய் இந்தா இருக்கு, இங்க நிக்குது. 300 மார்க் பண்றேன். பக்கத்துல உள்ள சமயக்கோடு முக்கியமானு கேட்டீங்கன்னா, சிம்பிளான நில உருவம், சிம்பிளா கோடு வரைஞ்சிட்டீங்கன்னா பக்கத்துல உள்ள சமையற கோடை வந்து போட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஏன்னா சிம்பிளா முடிஞ்சிட்டுதுன்னு சொன்னாலும் செட் ஆகாதே எங்களுக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கணுமே. அதனால பக்கத்துல உள்ள சமையற கோடை போட்டுக்கொள்ளுங்க. சரியா? வேணா இந்த இடத்துல 500க்கும் 400க்கும் இடையில 4 சமையற கோடு இருக்கும். 400க்கும் 300க்கும் நடுவுல 4 சமையற கோடு இருக்கும். ஏன் ஆல்ரெடி சொன்னேன், ஒவ்வொரு பிரதான சமையற கோட்டுக்கும் இடையில 4 உப சமையற கோடு இருக்கும். 500க்கும் 400க்கும் இடையில 420, 440, 460, 480 4 கோடு இருக்கும். சரியா? ரைட். ஸோ இப்போ நான் அடுத்து அப்படியே கண்டினியூ பண்றேனே. இந்த இடத்துல ஹெச் வந்து இருக்கு. சரியா? ஸோ இந்த ஹெச் இந்த இடம் பாருங்க, இது வந்து 500. ஸோ இந்த இடத்துட்டால 500 வருது. சரியா? 500. அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்க, இது 400. ஓகே, ரைட். அதுக்கடுத்து இந்த பாருங்க, இந்த 300 கீழே தான் இருக்கு. நீங்க கண்டுபிடிக்கணுமே, அந்த டார்க் லைன் வந்து எத்தனாவது உயர சமரக்கோடுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இது வந்து 300. சரி, எனக்கு இவ்வளோ வந்துட்டுது. இப்ப அதுக்கு மேல பாருங்க, இந்த பக்கம் 500, 400, 300. இந்த பக்கமும் 500, 400, 300. ஆனா எச் வந்து எங்க தொடங்கி இருக்கு? 500 தாண்டி. சரியா? எச்ச நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 500 தாண்டி. ஆகவே எச்ட அந்த புள்ளியை மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா இப்ப நீங்க எக்ஸாம்ல எச்சுக்கும் ஜிக்கும் இடையில் உள்ள உயர வேறுபாடு தானே காட்ட போறீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, 2 சமயற கோடு இருக்கு. நல்லா ஃபோக்கஸ் பண்ணா உங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல வந்து 520 இருக்கு. அதுக்கடுத்து இந்த ஹெச்டி இந்த பகுதியில் வந்து 540 இருக்கு. நான் அதை போட்டுக்கொள்றேன் கிளியரா எடுத்துக்கொள்றதுக்காக. அதே நேரத்தில் நான் இங்கிட்டக்கு வரேன். இங்கே பாருங்க 500 இருக்கு. பட் ஜி வந்து 500ஓட தொடங்குதான்னு கேட்டா நல்லா பாருங்க, ஜியை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஜி 500ஓட தொடங்கல, 500க்கும் அடுத்த நம்பர் ஒன்று இருக்கு. அதாவது 600 வரையும் போகல. 300, 400, 500 வந்துட்டு 600 வரையும் போகல. ஏன்னா ஜிக்கு பின்னாலதான் 600ஓட சமயற கோடு இருக்கு. விளங்குதா? 500க்கு அடுத்து அந்த கையை பாருங்க, அது இப்படி போறது தான் 600. பட் 600 இன்னும் வரல. ஏன்டா ஜீடு இந்த பகுதியால தான் 600 போகுது. அப்ப 500க்கும் கொஞ்சம் மேலுக்கு, கொஞ்சம் உயரம், 500 விட உயரத்துல ஜி காணப்படுது. சரியா? உபசமர கோடுகளை வந்து நீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னா குயிக்கா மார்க் பண்ணி கொள்ளுங்க. தெளிவான முறையில உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். சரி, இந்த இடத்துல இப்படி 4 இருக்கு. இந்த இடத்துல ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 4 இருக்கு. 4 இருக்கும். உபசமர கோடு 4 இருக்கும் கட்டாயமா. வேணும்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க, டைம் எடுத்தா தேவையில்லையே. ரைட், அது கட்டாயம் இல்லை. சொன்னேன் தானே, கட்டாயம் இல்லை. ஹெச் கிட்ட சொன்னேன் என்ன, ஹெச் கிட்ட என்ன நடக்குது? கொஞ்சம் இருங்க. இந்த இருக்க ஹெச் கிட்ட பாருங்க, 500 வந்து அடுத்து 520, 540. இந்த இடத்துல 2 லைன் இருக்கு ஹெச் வாரதோட. சரியா? அதைத்தான் இந்த இடத்துல நான் காட்டினேன். இப்ப இது காட்டினது அப்படியே போதும். இதை இப்ப இருந்து கொண்டு என்ன செய்யணும்? மார்க் பண்ணணும். இப்ப இதுக்கு நடுவுல 300க்கு குறைஞ்சது மார்க் பண்ணி கொள்ளலாம். இப்ப 300ஓட இது நிக்கல. விளங்குதா உங்களுக்கு? 300ஓட இது நிக்கல. திரும்ப இந்த லைன்ஸை பாருங்க. 300 முடிஞ்சு 300, அதை விட குறையுது. 300 முடிஞ்சு 280 வருது. இங்க பாருங்க 260 வருது. நல்லா பாருங்க ஃபோக்கஸ் பண்ணி. 300 இந்த பெரிய லைன், அடுத்து குறையுது சமவெளி. 300, 280, 260 வரையும் இந்த இடத்துக்கு வருது. எகெயின் இங்கேயும் பாருங்க, இந்த இடத்துல வந்து யா இந்த இடத்துல. சரியா? இந்த இருக்கு இங்க. ரைட். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கஷ்டம்டா விடுங்க. ஏண்டா கட்டாயமா 300 விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த பகுதி பள்ளம். 200 வரையும் போகல, 300 விட கொஞ்சம் குறைவு. அப்ப 300 டால வந்துட்டு கொஞ்சம் கீழே இந்த பெண்ட் ஆகும், கீழே வளையும். விளங்குதா? கீழே 200க்கு டச் ஆகாது, அப்படியே வந்து கீழே கொஞ்சமா போகும் 300க்கு கீழே. அது மேபி 280, 260, 240 அந்த பாயிண்ட்ஸ். இங்க 260 வரையும் வருது என்ன, எகைன் நீங்க இங்கிட்ட வந்து செக் பண்ணி கொள்ளலாம். அந்த இருக்கு, இங்கெல்லாம் சமர கோடி இருக்கு. சரியா? இப்ப இவ்வளோ போதும் நான் வரைஞ்சது. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இதை அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்றேன். இது ஃபுல்லா லாக் பண்ணி பண்ணிக்கொள்றேன். சரி,
ஓகே, லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிட்டு இதை அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்ண போறேன்னு. சரிங்க, மூவ் பண்ணிக்கொள்ளேதான் இருக்கேன். காட்டுது. ஓ, பாஸ் பேப்பர்ல கிளியர் இல்லைன்னு சொன்னா இந்த மேலுள்ள இமேஜை பாருங்க. ஃபாத்திமா, எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு விளங்குது இல்ல ஃபாத்திமா? ஓகே. ஐயோ, லொக் ஆகுது இல்லைன்னு. ஓகே, கொஞ்சம் இருங்க. ஸ்ட்ரைப்பை கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. அது ஓகே, சரியே. ரைட். இந்த இருக்கு. நான் அதை வேறையாக்கிட்டேனே. ரைட், இப்போ கவனிங்க. இந்த இருக்கு அந்த புள்ளிகள். நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்றேன். பண்ணி. ரைட். ஓகேயா? ஸோ இது கொஞ்சம் கோழிக்கிருக்கல் மாதிரி அப்செட்டாக தான் இருக்கும். சரியா? ஏன்னா நான் உங்கள மாதிரி நீட்டாக தாழ்ற வரையலைன்னா இப்படிதான் இருக்கும். சரி. இது வந்து அப்சப் கிளியர் இல்லைன்னா என்ன சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து கொண்டு மார்க் பண்ண போறேன். சரியா? இப்போ என்னோட நான் கொஞ்சம் மேலுக்காக்கி வரைகிறேனே. ரைட். கிடையாச்சு போட போறேன். நான் நல்லா டார்க்கா வரைஞ்சிக்கிறேன்னு இருக்குது தானே, டார்க் லைன். டார்க் லைன் நான் வரைஞ்சது வந்து உங்களுக்கு தெரியும், ஜியும் ஹெச்சும். ஜியும் ஹெச்சும் தான் டார்க்கா நான் வரைஞ்சு கொண்டேன். ஏன் ஈஸிக்காக நான் வரைஞ்சேன் ஜியும் ஹெச்சும். சரியா? அதுக்கடுத்து இதில் மேக்ஸிமம் வந்து ஹைட் நான் போக போகிறேன்னு வந்து 600. ஏன் 500 தானே இந்த இடத்துல இருக்கு. அப்போ 500 தாண்டி 600 காட்டில்லை. ஆனால் என்னோட சேஃப்டிக்கு நான் என்ன செய்யணும், 600 போகணும். ஓகே. ரைட். இரு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி கணவாய், இரு மலை உச்சிகளுக்கு இடைப்பட்ட பகுதி உயர்கணவாய். அப்சப். சரியா? ஸோ இங்க மலை மலை உச்சியான்னு சொல்லி எங்களுக்கு பார்க்க இயலாது. ஏன்னா இப்ப ஓகே, அப்சப்ட கொஷனுக்கு வாரேன். இந்த இடத்துல எங்களுக்கு இது சரியா விளங்குது இல்ல, விளங்குதா? இந்த இடத்துல இந்த இருக்கு. இந்த பகுதி, இந்த பகுதியில மலைப்பாங்கான பகுதி இருக்கு. இந்த பகுதியில மலைப்பாங்கான பகுதி இருக்கு. இங்க தாழ்வான பகுதி. இது மலைன்னு சொல்லி இங்க இந்த திருக்கோண கணித நிலையம் தந்திருக்கு. கெஸ் பண்ணலாம். இந்த இடம் மலைப்பாங்கான பகுதியான இந்த இடத்துல திருக்கோண கணித நிலையம் எங்களுக்கு இல்ல. ஆனா எங்களுக்கு ஒரு வேலை சொல்லலாம், இரு மலைகளுக்கு இடைப்பட்ட இந்த பகுதி தாழ்கணவாய்.
சரியா? ஆனா ஜென்ரலா இது ஃபுல்லா G to H தானே தந்திருக்கு. அப்ப G to H நாங்க வரைஞ்சு பார்க்குற நேரம் விளங்கும் எங்களுக்கு அது என்னன்னு. சரியா? சரியா இந்த இருக்கு. நீங்க தாழ் கணவாய்ன்னு சொன்னா இந்த இடம் அப்சப் இது. சரி, இப்ப நான் இப்படியே சர்க்கிள் பண்றேன். இது இரு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி விளங்குதா? இப்ப G to Hன்னு சொல்லி சொல்ற நேரம் இந்த மலைப்பகுதியை உள்ளடக்கின பகுதி தானே அது. அப்ப அதை வந்து எங்களுக்கு தாழ் கணவாய்ன்னு சொல்லி முடிக்கலாது. விளங்குதா அப்சப்? சரி, ரைட். ஸோ இப்போ இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் லைன் அடிச்சு கொள்கிறேன். என்னோட லைன் வந்து 500 இல்லை, நான் சேஃப்டிக்கு என்ன செய்ய போகிறேன், 600 வரையும் கொண்டு போக போகிறேன். ஓகே, ஃபினிஷ்டா, ஓகே, பிரச்சனை இல்லை. சரியா, ரைட். அதுக்கு அடுத்து நான் குயிக்காக இதை முடிக்கிறேன். சரியா, ரைட். இப்போ இந்த இடம் எனக்கு தெரியும் வந்து G to H. நான் அதை சும்மா இப்படி போட்டுக்கொள்றேனே எனக்கு விளங்குறதுக்காக. ரைட். இப்போ 600 வரையும் எனக்கு வேண்டிய மாதிரி மார்க் பண்ணி கொள்ளலாம். நான் ஜஸ்ட் வந்து எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் வந்து இதை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரியா அளவு வராது. ஓகே, 600 வரையும் என்னை போதும். ஓகே, அவ்வளோ போதும். இதை நான் அப்படியே இக்னோர் பண்ணுறேனே. ரைட். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு புள்ளியையும் நான் மார்க் பண்ணி கொண்டு போனேன்ற விஷயம் முடிஞ்சு. சரியா, 500 இருக்கு, அடுத்து 400 இருக்கு. பட் நடுவில் 4 கோடி இருக்குது தானே, அதை நீங்கள் வச்சு விடலாம். சரியா, உங்களுக்கு டைம் இருக்கு, பிரச்சனை இல்லைன்னா வச்சு விடுங்க. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுல தான் இருக்கு. ஓகே, எகெயின் 300 இருக்கு. அப்படியே வந்து இந்த பாருங்க 260 இந்த பாயிண்டோட முடியுது பாத்தீங்களா? இந்த பாயிண்டோட முடியுது. எகெயின் இந்த பாயிண்டோட முடியுது. அதுக்கடுத்து திரும்ப 300. ரெண்டும் பேரலா மார்க் பண்ணி கொள்ளுங்க. நால் அதாவது 400 ரெண்டு பக்கம் முடிச்சிடுங்க, 500 ரெண்டு பக்கம் முடிச்சிடுங்க. அப்படி போங்க. சரியா, 500. ஓகே, அதுக்கடுத்து இது கொஞ்சம் 500 விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா போகுது. இந்த இடம் 500 விட ஆக்சுவலி கொஞ்சம் குறையுமே. இந்த இடம் 500 விட கொஞ்சம் குறையும். சரி, ஸோ இந்த மாதிரி தான் கிராஃப் வரும். இப்போ இந்த கிராஃபை வந்து மெச் பண்ணி கொள்ளுங்க. மெச் பண்ணுறதுக்கு ஓகே, நான் க்ரீனை யூஸ் பண்ணுறேன். இதை ஜஸ்ட் வந்து மெச் பண்ணுங்க. இப்படி போய் இந்த இடத்தோட நின்றுட்டு, இப்போ நீங்கள் நார்மலாக வரைஞ்சிருந்தா உங்களுக்கு இதுக்கு அங்கே எப்படி மெச் பண்ணுறேன்னு குழப்பம் வரும். சரியா, இப்போ இந்த இடத்துல இது கீழே 260 வரும். 200 வராது, விலையும் கொள்ளும். சாரி சாரி, கொஞ்சம் இருங்க. நான் இந்த இடத்த கொஞ்சம் ஓவரா இதாக்கிட்டேன். இப்படிதான். இங்க இங்க அடுத்து 300, இங்கிட்ட 300, 200 வரையும் போகாது. என்ற 200க்கு சமவெர கோடு காட்டல. அந்த பேப்பர்ல பிரதான சமவெர கோடு 200 காட்டல. சரியா, அப்ப அதுக்கு கீழே கொஞ்சம். எகைன் இதை ஸ்கெட்ச் பண்ணிட்டீங்கண்டா ஓகே. சரியா, சிம்பிளா ஸ்கெட்ச் பண்ணுங்க. இப்ப இந்த பகுதி வந்து என்ன நடக்குது, இந்த பகுதி ஆக்சுவலி என்ன வகையான பள்ளத்தாக்கா வரும்? இது ஒரு யூ வடிவ பள்ளத்தாக்காக காணப்படும். சரியா, யா யூ வடிவ பள்ளத்தாக்கா இருக்கும். ஜென்ரலா இந்த மாதிரி ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்காக இருக்கும் என்று அதுல பார்த்து கொண்டு எனக்கு கொஞ்சம் செய்யறது கஷ்டமா இருந்தது. அப்படின்னா அதை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. சரியா, ரைட். இது ஜென்ரலா ஓகே, கிளியர். வளைவு பிரச்சனை இல்லமானால் ஜென்ரலா இப்படி இது சரியான வளைவு இல்லை. இது நான் மெப்ல கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு ஆவிச்சு விளங்குது தானே உங்களுக்கு. நான் அதை இங்கிட்ட கொண்டு வர நேரம் எரர் ஆவிச்சு எனக்கு. நான் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் அழிச்சிட்டு திரும்ப அதை மேக் பண்ணேன். எனக்கு இந்த இடத்துல எரர் காட்டினேன். பொதுவா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்தால் ஓகே, ஒரு யூ வடிவ ஷேப்ல ஒரு பள்ளத்தாக்கு, அது கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு ஆகணத்துல பிரச்சனை இல்லை. சரியா, உங்களோட புள்ளி சரியா இருக்கும். ஏன்னா உங்களோட கையில ஹார்ட் காப்பி இருக்கு, என் கையில இமேஜனா இருக்கு. சரியா, அப்ப அது பரவாயில்லை. அதுக்கடுத்து கட்டாயம் G to H
குறுக்கு பக்க பார்வை, குறுக்கு வெட்டு முகம் போட்டுக்கொள்ளுங்க. கீழே கட்டாயம் இது 1/50,000 தானே, 1/50,000 மார்க் பண்ணி கொள்ளுங்க அளவு திட்டம். அதுக்கடுத்து இது வந்து மீட்டர் அடிப்படையில் காட்டப்பட்டிருக்கு, மீட்டர் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கடுத்து சட்டகம் ஒன்று அவுட்லைன் பாக்ஸ் ஒன்று கீறி கொள்ளுங்க. அதுக்கடுத்து திசையை காட்டி கொள்ளுங்க. சரியா? ஸோ ஜென்ரலாக இந்த விஷயங்களை செஞ்சாலே உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ரைட்? எக்ஸ் அச்சு, y அச்சு, இந்த மாதிரி குறுக்கு வெட்டு முகம், அதில் தலைப்பு சட்டகம் அமைச்சு ரெடி பண்ணி கொள்ளுங்க. ரைட்? இவ்வளோதான். சரியா? ஸோ நீங்கள் செல்ஃபாக செஞ்சு பாருங்க. எக்ஸாம் பேப்பர் ஆல்ரெடி இமேஜ் அனுப்பிக்கிறேன். யா, இப்போ கிளாஸ் முடியும். சரி, அப்போ இதுதான் ஐடியா, எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இதுவரையும் கிளியரா இருந்துச்சா? கலர் பண்ணுங்க. எஸ், கலர் மிஸ் ஆகிட்டது, கலர் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? ப்ரௌன் கலர்ல யூஸ் பண்ணி கொள்ளுங்க. சரி, எக்ஸாம்ல அது என்ன தரை தோற்றம்னு கேட்டிருந்தா என்ன தரை தோற்றம்னு மார்க் பண்ணி சொல்லுங்க. இவ்வளவுதான் இதுல ரூல்ஸ். இது பெரிய கஷ்டம் இல்லை. உபசமர கோடெல்லாம் மிச்சம் எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க. சரி, அது கஷ்டம்டா விட்டுருங்க. பிரதான சமவெர கோடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மெப்பை பார்த்ததும் ஐடியா கிடைக்கும். இப்ப கிடைச்சது தானே, இது ரெண்டுமே மலைப்பாங்கான பகுதி, நடுவுல நெல் வயல் எல்லாம் இருக்கு. அப்ப நடுவுல இந்த இடம் கட்டாயம் ஒரு சமவெளியா இருக்கும். ஐடியா கிடைச்சது தானே. அந்த ஐடியா படி தான் உங்களோட மெப் வரும். குழம்பிக்கொள்ள தேவையில்ல. அடுத்து எங்க சமவெர கோடு நெருக்கமா இருக்கோ அந்த இடத்துல மோஸ்ட்லி குத்தான சாய்வு தானே வரும். அதை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, ரைட். அதுக்கடுத்து ஏதாவது கிளாஸஸ்ல ஜாயின். ஓகே, தூரம் காண்றது என்ன? தூரம் காண்றது தெரியாதா உங்களுக்கு? 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். அப்படித்தானே? ஸோ தூரம் காண்றது நேரம் 1/50,000, 2 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு சமன். சென்டிமீட்டருக்கு காட்டி, சென்டிமீட்டருக்கு கண்டு அதை கிலோமீட்டருக்கு மாற்றி விடுங்க. தூரம் காண்றது பேசிக் என்ன? ஓகேயா? ஓகே, தூரம் கணக்குகள் வந்து தூரம் காண்றது விஷயம். அதுக்கடுத்து பரப்பளவு பெரும்பாலும் வர்றது குறைவா இருக்கு. ஆனா பரப்பளவு காண தெரியும் தானே, அந்த மாதிரி விஷயம். குறுக்கு பக்க பார்வை. தட்ஸ் இட். ஓகே தென், நான் முடிச்சு கொள்றேன். ஓகே. ஓகே தென், நல்ல முறையில் எக்ஸாம் செய்யுங்க. இது ஃபாலோ, யா, ஓயா சேனல் ஷேர் பண்ணேன் தானே, வேண்டா ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு அடுத்து ஏதாவது கிளாஸஸ் நடக்கும் போது அதுக்கான அப்டேட்ஸை நான் வந்து உங்களுக்கு தரேன் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது ஃப்ரீ கிளாஸ். மற்றபடி 27 ஏ லெவலுக்கும் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு. 26க்கும் கிளாஸ் நடக்குது, பேப்பர் கிளாஸ். எகெயின் வந்து 28க்கும் நடந்து கொண்டிருக்கு. ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அடுத்து கட்டாயம் யா உங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட என் கிளாஸ் நடக்கிறத சொல்லுங்க. சரியா? ரைட். யா, சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். சரி, ஓகே. நல்லா செய்யுங்க ஃபாத்திமா. பாரக்கல்லா. ஓகே அஸ்மா, நல்ல முறையில் செய்யுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். கிளாஸ் வந்தோ வரலையோ, ஆல் த வெரி பெஸ்ட். நல்ல முறையில் எக்ஸாத்தை செய்யுங்க. சரியா? ஓகே தென். யா, செமினார் வந்து இப்பவே இல்லம்மா. இப்ப வந்து இப்ப இப்ப நாளைக்கு நடக்க போறது காலநிலை, உயிர் பெரும் திணிவு, இலங்கையின் காலநிலை, கப்பன் காலநிலை, ஃபுல் செட் பேப்பர். ஜாயின் பண்றேன்னா பண்ணி கொள்ளுங்க. ஃப்ரைடே நடக்க போறது 1/50,000. 1/50,000 பேப்பர் கிளாஸ் நடக்கும். ஒரு ஆர்டருக்கு நடந்து கொண்டு போகுது. இப்ப டாபிக் 6ல இருக்கிறோம். சரியா? ஆல்ரெடி உலக இலங்கை சனத்தொகை பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். குடியிருப்பு நாராக்கம், அகவிசை, புறவிசை, ஜிஎஸ்டிபிஎஸ், ஆர்எஸ், உற்பத்தி கைத்தொழில், சுற்றுலா பேப்பர்ஸ், ஃபுல் செட் பேப்பர்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இப்ப நாளைக்கு நடக்க போறது காலநிலை, உயிர் பெருந்திணிவு, சூழல் தொகுதி. சரியா? அதுக்கு அடுத்து 1/50,000 இருக்கு. ஓகே, ஃபைனல் செமினார் எஸ் மாடல் பேப்பர் தான் வைப்பேன். அது இன்ஷால்லா ஜூலைல நடக்கும். சரியா? அதை பத்தி டீட்டெயில்ஸ் வந்து சேனல் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று தாங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. இப்போ நல்லா படியுங்க. சரியா? ஆமீனா, ரைட். தூங்கி எழும்புங்க. நாளைக்கு நைட் 12 மணி வரை கிளாஸ் இருக்கு என்ன. ஓகே தென், முடிச்சுக்கொள்றேன். நுஸ்கா விளங்கிச்சு தானே? சரி, ஆன்சர்ஸ் பண்ணுங்க. கிளாஸ் வரக்கூடியவங்க 2022 ஏ லெவல் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் மெசேஜ் குரூப்ல போடுறேன். அடுத்தவங்க வந்து 26 ஏ லெவல் பேஜ் வந்து பேப்பர் கிளாஸ்ல 1/50,000 போகும். கிட்டத்தட்ட 10லேருந்து 12 பேப்பர் நாங்கள் செய்வோம். அதில் குறுக்கு வெட்டு முகம் வரும். ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன் தானே. ஸோ குயிக்காக ஸ்கிப் பண்ணி கொண்டு போவோம். ஓகே தென், நான் முடிச்சு கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட் ஆல் ஆஃப் யூ. ஓகே, பாய். ஓகே, பாரக்கல்லா.